நாம் யாரும் ஜெபிக்கும்படி எழுந்திருக்கலாம். நம்முடைய கண்களை மூடுவோம். இதயத்தை தேவன் நேராய் திருப்புவோம். நம்முடைய கரங்களை தேவன் நேராக உயர்த்துவோம். மனப்பூர்வமாக ஆண்டு நன்றி சொல்லும். ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஜீவனை தந்தீரே, நன்றி ஆண்டவரே. சுகத்தை தந்தீரே ஆண்டவர், நன்றி ஆண்டவரே. பலத்தை தந்தீரே, நன்றி ஆண்டவரே. கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ரட்சிப்பை தந்தீரே, உமக்கு நன்றி இயேசுவே. உமக்கு ஸ்தோத்திரம். வாய்த்த ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு ஆண்டவரே உம்மை பாடும்படியாய், உம்மை உயர்த்தும்படியாய், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவரே நீர் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீரே ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. உம் நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே. உம் நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே. அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அன்றாட உணவை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதியுமையா. அன்றாட உணவை வியாதியை விலக்குமையா. அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா என் குற்றம் மன்னித்தீர், ஆதலால் பிறரை மன்னிக்க உதவிடுமே. என் குற்றம் மன்னித்தீர், ஆதலால் பிறரை மன்னிக்க உதவிடுமே. மன்னிக்க உதவிடுமே. அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா சோதிக்கும் சாத்தானின் சூழ்ச்சியிலிருந்து விடுதலை தாருமையா. சோதிக்கும் சாத்தானின் சூழ்ச்சியிலிருந்து விடுதலை தாருமையா. விடுதலை தாருமையா. அப்பா பிதாவே, அப்பா
அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா ஆட்சியும் வல்லமை மாட்சியும் மகிமை என்றென்றும் உமக்கே சொந்தம். ஆட்சியும் வல்லமை மாட்சியும் மகிமை என்றென்றும் உமக்கே சொந்தம். என்றென்றும் உமக்கே சொந்தம். அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா உம் நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே, உம் நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே. அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா உம் நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே, உம் நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே. உங்க விருப்பம் நடக்கணும்ப்பா. ஆண்டவரே, நாங்க கூடி வந்து உம்மை ஆராதிப்பதன் மூலமாக உங்க விருப்பம் நடக்கணும், உம்முடைய நாமம் மகிமைப்படணும். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில உங்க விருப்பம் நடக்கணும், எங்க குடும்பத்துல உங்க விருப்பம் நடக்கணும். ஆண்டவர், இந்த சபையில உங்க விருப்பம் நடக்கணும். நீங்க மட்டும் மகிமைப்படணும்ப்பா, உம்முடைய நாமம் மகிமைப்படணும். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் எங்க வாழ்க்கையில இந்த பூமியில பரிபூர்ணமாய் நிறைவேற வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் தியானிக்கிற வார்த்தையின் மூலமாய் உம்முடைய சித்தம் பரிபூர்ணமாய் நிறைவேற வேண்டும். உங்க விருப்பம் நடக்கணும். எங்களோடு பேசுங்க, உம்முடைய நல்ல வார்த்தைகளை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. நீங்க மகிமைப்படுங்கப்பா, உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும், உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம யாரும் உட்காரலாம். கர்த்தர் நல்லவர். நம் யாவரும் இந்த ஒரு பாடலை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. வார்த்தைகள் பல தந்து அழைத்து வந்தீர்,
ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தி, உம் வார்த்தைகள் பல தந்து அழைத்து வந்தி. ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தி. இனி நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இனி நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இஸ்ரவேல் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. இஸ்ரவேல் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ. எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தி. எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தி. சிறையிருப்பை மாற்றி தந்தி, சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீ. நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இனி நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். இஸ்ரவேல் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. இஸ்ரவேல் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நீலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை பாடச் செய்தி, துதிக்கச் செய்தி, பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இனி நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இஸ்ரவேல் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. இஸ்ரவேல் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தி. எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தி. பாடச் செய்தி, துதிக்கச் செய்தி, எரிகோவின் மதில்களை இடிக்கச் செய்தி. பாடச் செய்தி, துதிக்கச் செய்தி, எரிகோவின் மதில்களை இடிக்கச் செய்தி. நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இனி நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இஸ்ரவேல் துதிகளில் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. இஸ்ரவேல் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே.
வாக்குகள் பல தந்து நடத்தினர். தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தி. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்து தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தி. நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே எங்கள் சொந்த மாறி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இனி நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே எங்கள் சொந்த மாறி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இஸ்ரவேல் துதிகளில் வாசம் செய் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. இஸ்ரவேல் துதிகளில் வாசம் செய் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. கரங்களை தட்டி ஆண்டு பயன்படுத்தும். தந்தை போல தூக்கி சுமக்கிற ஒரு தேவன். எல்லாம் சொல்லுங்க, தூக்கி சுமக்கிற தேவன். பக்கங்கள் பார்த்து சொல்லுங்க, உங்களை தூக்கி சுமக்கிற ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். நான் சொல்றேன் பாருங்களா, நம்ம சூழ்நிலைகள், நாம் செல்லக்கூடிய பாதைகள் எவ்வளவு கஷ்டம், கடினமா, இன்பமா, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அது எப்படியே இருந்தாலும் சரி பரவாயில்ல, அவைகள் மத்தியில் உங்களை தூக்கி சுமக்கிற ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். அத்தனை பேர் நம்புறீங்க? பாதை ஃபுல்லாக கல்லாவே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களை தூக்கி சுமக்கும் போது அந்த கல் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? பாதையில் முள்ளா இருக்கட்டும் பரவாயில்ல, ஆனால் உங்களை தூக்கி சுமக்கும் போது அந்த முள் உங்களை என்ன செய்திட போகுது? ஒன்றுமே பண்ண முடியாது. முள் இருந்தால் அது பாட்டுக்கு இருக்கும், ஆனால் அது உங்களை தொட முடியாது, உங்களை அணுக முடியாது, உங்களை நெருங்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில நேரங்கள் சொல்லுவாங்க பாதை ஃபுல்லாக தீ அப்படிம்பாங்க. பரவாயில்ல, தீயாக இருந்தால் கூட பரவாயில்ல, அவைகள் மத்தியில் நம்மை தூக்கி சுமக்கிற ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர், நான் சொல்கிறேன், சூழ்நிலை எவ்வளோ பெருசுங்கிறதுல நீங்கள் விசுவாசிக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்கள் நம்பி இருக்கிற தேவன் எவ்வளோ பெரியவர், அவரை பற்றி யோசிங்க, அவருடைய வல்லமை பற்றி யோசிங்க. உங்கள் பிரச்சனைகளை பற்றி ரொம்ப யோசிக்காதீங்க. ஏன்னா உங்கள் பிரச்சனையை பார்க்கிலும் நீங்கள் விசுவாசிக்கிற தேவன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ரொம்ப பெரியவராக இருக்கார். எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? பக்கத்தில் பார்த்துடும். உங்கள் சூழ்நிலையை பார்க்கிலும், உங்கள் பிரச்சனைகளை பார்க்கிலும், உங்கள் நெருக்கடிகளை பார்க்கிலும், உங்கள் கஷ்டங்களை பார்க்கிலும் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார். அவைகள் மத்தியில் உங்களை தூக்கி சுமப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளில் தூக்கி சுமக்குது மாதிரி தேவன் ஒரு நாள் மட்டும் இல்லைங்க, அனுதினமும் எல்லாம் சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் உங்களை தூக்கி சுமக்கிறாரு. உலக பிரகாரமாக தகப்பன் சின்ன வயசாக இருக்கும்போது தூக்குவாங்க, வளர்ந்த பிறகு தூக்க சொன்னால் கொஞ்சம் கஷ்டம்தான் பாருங்க. மூத்த பிள்ளை அடிக்கடி வந்து நிற்பா, இப்பவும் வந்து நிற்பா, கையை வைத்துட்டு டேடி தூக்குங்க. நான் சொல்லி, நீ என்ன தூக்குற அளவுக்கு வளர்ந்தாச்சு, என் தோளுக்கு மேலே நீ வளர்ந்தாச்சு, இப்போ என்ன வந்து ஒன்றை தூக்க சொல்கிறேன்? யோசித்து பாருங்க. நான் எது சொல்கிறேன்னா, ஒரு தகப்பன் பிள்ளைகள் இப்போ பார்க்க முடியாத சில காரியங்கள் வரும்போது தோளுக்கு மேலே தூக்கி வைத்து அந்த பிள்ளைகளுக்கு காண்பித்து கொடுக்குறார். அநேக நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படிதான் பாருங்களேன். சில விஷயங்கள் நம்ம பார்க்கவே முடியாத விஷயங்கள் இருக்கலாம். அப்படி இருக்குதா? இந்த நேரத்தில் அநேக காரியங்கள் இதெல்லாம் நமக்கு வாய்ப்பே இல்லை, பார்க்க கூட முடியாது, பார்க்க கூட. ஆனால் நீங்கள் உங்கள் உயரம் கட்டையாக இருக்கலாம், உங்கள் தகப்பனுடைய உயரம் ரொம்ப பெருசுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் உயரம் கட்டங்கிறதுனால உங்களால் சில காரியங்களை பார்க்கவே முடியாது, உண்மைதான். ஆனால் உங்களை தூக்கி சுமக்கிற தேவன் நெட்டையாக இருக்காரு. அவர் தோளின் மீது நீங்கள் இருக்கீங்க. நான் சொல்கிறேன், அவருக்கு தோளுக்கு மேலே இருந்து நீங்கள் பார்க்கறனால அவர் பார்க்குற அளவுக்கு உங்களால் பார்க்க முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படி எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? அநேக நேரத்தில் நம்ம அநேக காரியங்கள் குறித்து புலம்புகிறோம். எல்லாம் எப்படின்னா நம்மை குறித்தே யோசிக்கிறோம். நம்முடைய அளவு என்ன, நம்முடைய உயரம் என்ன, நம்முடைய பலன் என்ன, நம்மகிட்ட என்ன இருக்குது, நம்முடைய செல்வங்கள் என்ன, இதை குறித்தே யோசிச்சுட்டு இருக்கோம் பாருங்க. ஆனால் சொல்கிறேன், கொஞ்சம் உங்களை தூக்கி சுமக்கிற தேவனை பாருங்க, அவருடைய உயரத்தை என்னன்னு பாருங்க, அவருடைய வல்லமை பாருங்க, அவர் எப்படிப்பட்டவருங்கிறத பாருங்க.
அவர் எவ்வளவு நல்லவர்ங்கிறத பாருங்க, அவருடைய கிருபைகளை பாருங்க, அவருடைய இரக்கத்தை பாருங்க. அவர் ரொம்ப பெரியவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க எத்தனை பேருடைய நம்புறீங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில் கூட அப்படிதான் பாருங்க. அவங்க வாழ்க்கையில இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு மட்டும் கிடையாது, அன்னையிலிருந்தே இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக அந்த காலத்திலிருந்தே அவ்வளவு நெருக்கடி. உலகத்திலே எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு தேசத்திற்கும் வராத அவ்வளவு பிரச்சனை அந்த தேசத்தில் வந்திருக்குது. ஆனால் அவைகள் மத்தியில அந்த தேசம் நிலைத்து நிற்கிறது. அது சாம்பியனா நிக்குது. எப்படி நிக்குது? சாம்பியனா நிக்குது. ஏன்னா அந்த பிரச்சனை பெருசு இல்லை, அவர்களை தூக்கி சுமக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில் கூட அப்படிதான் பாருங்க. உங்க வாழ்க்கையில் கூட அப்படிதான். உங்க பிரச்சனை சில நினைக்கலாம், எனக்கு மட்டும் தானே இவ்வளவு பிரச்சனை, எனக்கு மட்டும் தானே இவ்வளவு சோதனை, நான் பிறந்ததுலேருந்தே எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது நீங்க நினைக்கலாம். நான் சொல்றேன், அதை யோசிக்காதீங்க. அவைகள் மத்தியில் உங்க பிரச்சனைகளுக்கு மேலாக உங்களை சாம்பியனாய் உயர்த்தி காட்டக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். உங்கள் பிரச்சனைகளை மேற்கொண்டு அவைகள் மேலாக என்னென்றைக்கும் தலை நிமிர்ந்து நிற்க செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். இன்னைக்கு கூட பாருங்கள், அந்த தேசத்துக்கு, நான் தேசத்துக்கு ஆதரவாக சொல்லலை, அந்த தேசம் நம்புகிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து நான் பேசுகிறேன். தப்பாக நினைக்கக்கூடாது. சில நேரத்தில் நினைக்கும்போது அவன் இவ்வளவு பண்ணுறான், அவ்வளவு செய்கிறான், அதை பற்றி நான் பேச வரல. அந்த தேவன் அந்த தேசத்தை எப்படி தூக்குகிறார், எப்படி சுமக்கிறார், எப்படி பாதுகாக்கிறாங்கிறத பாருங்க, எப்படி தயவு கிடைக்க பண்ணுறாரு. கொஞ்சம் இஸ்ரவேலுடைய வரலாறை எடுத்து வாசித்து பாருங்க, எப்படி இருக்குன்னு வாசித்து பாருங்க. நான் சொல்கிறேன், அந்த தேசத்துக்கே அப்படி செய்வார்னா உங்களுக்கும் எனக்கும் செய்ய மாட்டாரா? எத்தனை பேரை நம்புறீங்க? தொடர்ந்து இன்னொரு பாடலை அவர் எழுதிட்டு உச்சாம கரங்களை தட்டி பாடி தீனுடைய நாமத்தை நான் ஒருமித்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் நீலத்தில் நீ என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் நீலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கம், உம்மை பாடுவதே எங்கள். பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் நீலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் நீலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காய் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காய் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடே அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்த
உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன் உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன் உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன் அல்லேலூயா 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 உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா ஊழிய எல்லைகள் பெரிதாக்கி அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தீர் அறியாத ஜாதியில் வரவழைத்தீ தந்த வாக்கினை நிறைவேற்றி உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன் உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன் உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன் உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன் அல்லேலூயா 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 உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா வருத்தங்கள் பசித்தாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் நீடாதே நம்பினோ நட்டாத்து கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் உண்டு பயமில்லையே உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன் உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன் உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன் உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன் அல்லேலூயா 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 உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா நான் நீலத்தில் நீர் என்றும் ராஜா பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா நான் நீலத்தில் நீர் என்றும் ராஜா உம்மை பாடுவதால் எண்ணி தோல்வி இல்லை உம்மை துதிப்பதினால் எண்ணி குறைவே இல்லை அல்லேலூயா 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 உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவது பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா நான் நீலத்தில் நீர் என்றும் ராஜா பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா நான் நீலத்தில் நீர் என்றும் ராஜா உம்மை பாடுவதால் என்னை தோல்வி இல்லை உம்மை துதிப்பதினால் என்னை குறைவே இல்லை அல்லேலூயா 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 உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவது எங்கள் மேன்மை உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவது எங்கள் மேன்மை உம்மை உயர்த்துவது எங்கள்
எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவது, உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள், உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. கரங்களை தட்டி ஆண்டவரை பயன்படுத்தும். ஓ மக்கு நன்றி, ஓ மக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் வாயில திறந்து அவரை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறேன் ஆண்டவரே. வாயில திறந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. உம்மை பாட பாட என் வாழ்க்கையில தோல்வி இல்லை. உம்மை பாட பாட என் வாழ்க்கையில வெற்றிகள் உண்டாகிறது. உம்மை துதிக்க துதிக்க என் வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகிறது. என்னுடைய வாழ்க்கை தரம் உயர்கிறது. நன்றி உள்ளதோடு அவரை உயர்த்துவோம் ஆண்டவரே. ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் நான் உம்மை உயர்த்துவேன் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துவேன் ஆண்டவரே. என்ன அதற்காகவே நீங்க ஏற்படுத்தினீங்க. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி ஆண்டவரே எங்களை ரட்சித்தீங்களே ஆண்டவரே. உம்மை பாடுவதற்காகவே, உம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்காகவே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகவே ஆண்டவரே உம்மை உயர்த்துறதுனால, உம்மை பாடுவதனால எங்க வாழ்க்கையில ஒரு குறையும் வருவதில்லை. எங்க வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகிறது. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை பாட பாட எங்க வாழ்க்கையில இருக்கிற துன்பங்கள் எங்களை விட்டு மாறி போகிறது. கட்டுக்கள் அறுந்து போகிறது. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவர். உம்மை பாடும்படியா எங்களை தெரிந்து கொண்டீங்களே நன்றி. எத்தனை பேர் சொல்ல போறீங்க ஆண்டவரே? உம்மை ஆராதிப்பதற்காகத்தான், உங்களை புகழ்த்துவதற்காகத்தான், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக தான் ஆண்டவரே என்ன நீங்க தெரிந்து கொண்டீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி. வாயில திறந்து சொல்லுமா, என் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காக, எல்லா உபகாரங்களுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்படியே நினைச்சு பாப்பா ஆண்டவர் செய்த நன்மைகளை. ஓ உமக்கு நன்றி அப்பா. செய்த நன்மைகளுக்காக வாயில திறந்து சொல்லுங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி. எத்தனையோ சூழ்நிலையில எங்களுக்கு நீங்க உதவி செய்தீங்களே நன்றி ஆண்டவரே. எங்களை தோள் மீது தூக்கி சுமந்திருக்கீங்களே. அடைபட்ட வழிவாசல்களை எங்களுக்காக திறந்து தந்தீங்களே ஆண்டவரே. வாழ்க்கையில முன்னேற விடாமல் இருந்த தடைகள் எல்லாம் உடைத்து போட்டீங்களே. தொடர்ந்து என் வாழ்க்கையில் நாங்க முன்னேறி செல்வதற்கு எங்களுக்கு கிருபை தந்தீங்களே ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. வாழ்க்கையில் இருந்த தடைகள் முன்னேற்றத்திற்கு ஆண்டவரே தடையா இருந்த, முட்டுக்கட்டையா இருந்த தடைகள், அடைப்பட்ட வழிவாசல்கள் எல்லாம் உம்முடைய நாமத்தினால எங்களுக்கு எல்லாவற்றையும் திறந்து தந்தீங்களே ஆண்டவரே. பலவிதமான தீமைகள் இருந்தாலும், பலவிதமான நெருக்கடிகள் இருந்தாலும், கடினமான சூழ்நிலை இருந்தாலும், வனாந்திரம் போன்ற மிகவும் ஒரு வறண்ட ஒரு சூழ்நிலை மாதிரி எங்க வாழ்க்கையில இருந்தாலும், அவைகள் மத்தியிலும் எங்களுக்கு நன்மைகளை செய்தீங்க. சூழ்நிலை அப்படி இருந்தாலும் எங்க வாழ்க்கையில ஆண்டவரே வர வேண்டிய நன்மைகள் ஒண்ணு கூட குறையல. சூழ்நிலை வனாந்தரம் தான், ஆனா கூட கிடைக்க வேண்டிய நன்மைகள் எல்லாமே உங்களுடைய கிருபையினால கிடைத்திருக்கிறது. ரெண்டு கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுமா ஆண்டவரே. வனாந்தரம் நன்மையே தராத இடம், ஆனா கூட அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்க வாழ்க்கையில நன்மை செய்திருக்கீங்களா ஆண்டவரே. ஒரு நன்மை கூட எங்க வாழ்க்கையில் நீங்க தடை செய்யவில்லை. உமக்கு நன்றி ஆண்டவரே. வாயில திறந்து சொல்லுங்க நன்றி ஆண்டவரே. நீர் பெரியவர் அப்பா. வனாந்திரத்தை விட நீர் பெரியவர். தடைகளை விட நீர் பெரியவர். எதிர்த்து வரக்கூடிய சத்துருக்களை விட நீர் பெரியவர்.
சொற்களில் புரியாத உறவு இது, படைத்தவருடன் வரும் பயணம் இது, யாருக்கும் கிடைக்காத கிருபை, விவரிக்க முடியாத அன்பு இது, சொற்களில் புரியாத உறவு இது, படைத்தவருடன் வரும் பயணம் இது, யாருக்கும் கிடைக்காத கிருபை. பெரியவரே என் இயேசு பெரியவரே, சொன்னதெல்லாம் பிழை செய்பவரே, பெரியவரே என் இயேசு பெரியவரே, இறுதி வரை என்னை சுமப்பவரே, அலங்கோலமாவேன் என்று நினைத்தவரும் அலங்கமாய் மாறி நின்றே கிருபையாலே, அலங்கோலமாவேன் என்று நினைத்தவரும் அலங்கமாய் மாறி நின்றே கிருபையாலே, நான் நிற்பதை விரும்பிடும் நல்ல தகப்பனவரே, நான் விழுந்திடாமல் தாங்கிடும் அஸ்திபாரம் அவரே, நான் நிற்பதை விரும்பிடும் நல்ல தகப்பனவரே, நான் விழுந்திடாமல் தாங்கிடும் அஸ்திபாரம் அவரே, பெரியவரே என் இயேசு பெரியவரே, சொன்னதெல்லாம் பிழை செய்பவரே, சிறந்தவரே என் இயேசு சிறந்தவரே, சிறந்ததினை எனக்காய் தருபவர், என்னையும் அழைத்தார் என்பது அதிசயமே, யாருமே நண்பா என்னை நம்பினாரே, என்னையும் அழைத்தார் என்பது அதிசயமே, யாருமே நம்பா என்னை நம்பினாரே, அவர் கிருபையை நினைக்கையில் நன்றி மட்டும் வருதே, என்னை சுமப்பதை நினைக்கையில் கண்ணீரும் வருதே, அவர் கிருபையை நினைக்கையில் நன்றி மட்டும் வருதே, என்னை சுமந்ததை நினைக்கையில் கண்ணீரும் வருதே, பெரியவரே இயேசு பெரியவரே, சொன்னதெல்லாம் எனக்காய் செய்பவரே, பெரியவரே இயேசு பெரியவரே, சொன்னதெல்லாம் எனக்காய் சிறந்தவரே இயேசு சிறந்தவரே, சிறந்ததினை எனக்காய் செய்பவரே, காரணரே என் இயேசு காரணரே, என் உயர்வுக்கெல்லாம் முற்றிலும் காரணரே, பெரியவரே இயேசு பெரியவரே, சொன்னதெல்லாம்
பெரியவரே, இயேசு சிறந்தவரே, சிறந்ததினை எனக்காய் செய்பவரே, காரணரே, என் இயேசு காரணரே, என் உயர்வுக்கெல்லாம் முற்றிலும் காரணரே, விவரிக்க முடியாத அன்புயிரே, சொற்களில் புரியாத உறவு, படைத்தவருடன் வரும் பயணம் இது, யாருக்கும் கிடைக்காத கிருபை, விவரிக்க முடியாத அன்பு இது, சொற்களில் புரியாத உறவு இது, படைத்தவருடன் வரும் பயணம் இது, யாருக்கும் கிடைக்காத பெரியவரே, என் இயேசு பெரியவரே, சொன்னதெல்லாம் பிழையின்றி செய்பவரே, பெரியவரே, என் இயேசு பெரியவரே, இறுதி வரை என்னை சுமப்பவரே, பெரியவரே, என் இயேசு பெரியவரே, சொன்னதெல்லாம் பிழையின்றி செய்பவரே, என் இயேசு பெரியவரே, இறுதி வரை என்னை சுமப்பவரே, பெரியவரே, என் இயேசு பெரியவரே, சொன்னதெல்லாம் எனக்காய் செய்பவரே, சிறந்தவரே, என் இயேசு சிறந்தவரே, சிறந்ததினை எனக்காய் செய்பவர், பெரியவரே, என் இயேசு பெரியவரே, சொன்னதெல்லாம் எனக்காய் செய்பவரே, சிறந்தவரே, என் இயேசு சிறந்தவரே, சிறந்ததினை எனக்காய் செய்பவரே, காரணரே, என் இயேசு காரணரே, என் உயர்வுக்கெல்லாம் முற்றிலும் காரணரே, காரணரே, இயேசு காரணரே, என் உயர்வுக்கெல்லாம் முற்றிலும் காரணரே. உமக்கு நன்றி சொல்கிறோம். இறுதி வரை எங்களை சுமக்கிற ஒரு நல்ல தேவன், ஒரு தகப்பனுடைய உள்ளத்திலும் ஒரு மேலான உள்ளத்தை கொண்டவர். நாங்கள் விழுந்து போவதை எதிர்பார்த்திருக்கும் இந்த உலகத்துல நாங்கள் எழுந்து நிற்பதை பார்க்க விரும்பும் ஒரு நல்ல தகப்பன். ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில நாங்க என்னென்றைக்கும் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதை விரும்புகிற
ஆசைப்படுகிற ஒரு நல்ல தேவன். உமக்கு நன்றி சொல்லுங்க. உமக்கு நன்றி. எங்களை ஒவ்வொரு நாளும் தாங்கக்கூடிய, எங்களை நிலை நிற்க செய்யக்கூடிய எங்களுடைய அஸ்திபாரமாய் நீங்க இருக்கீங்க. எங்க வாழ்க்கையினுடைய அடித்தளமா நீங்க இருக்கீங்க. நாங்க இதுவரைக்கும் நிக்கிறோம்னா உங்க மேல நாங்க நிக்கிறதுனாலதான். எங்க வாழ்க்கைக்கு அஸ்திபாரமா நீங்க இருக்கிறதுனால யாராலும் அசைக்க முடியாத ஒரு பலன் வாய்ந்த உறுதியான ஒரு அடித்தளமாய் எங்க வாழ்க்கையில் நீங்க இருக்கீங்க ஆண்டவரே. எந்த ஒரு சூழ்நிலையை குறித்தும், எந்த ஒரு பிரச்சனைகளை குறித்தும், எந்த ஒரு தேவைகளை குறித்தும், எந்த ஒரு நிபச்சொல்லை குறித்தும் நாங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவரே. இவைகள் பல எங்க வாழ்க்கையில வர வர எங்களை கீழே விடாம தூக்கி கொண்டு சுமக்கிற ஒரு நல்ல தேவன். எப்படி ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளை நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது தூக்க ஆரம்பித்தவர், அந்த அப்படிப்பட்ட கடினமான பாதைகள் முடியும் வரைக்கும் தூக்கி சுமந்து கொண்டே இருப்பது போல ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நாங்க பலவிதமான தீமைகளை நாங்க சந்திக்கலாம், பலவிதமான பிரச்சனைகளை நாங்க சந்திக்கலாம், பலவிதமான நிந்தைகளை நாங்க சந்திக்கலாம், பலவிதமான கஷ்டங்களை நாங்க சந்திக்கலாம், பலவிதமான துயரங்கள் எங்க வாழ்க்கையில வரலாம். ஆனா அவைகள் எங்களை எதுவுமே செய்ய விடாதபடிக்கு, எங்களை தொட்டு கூட பார்க்க விடாதபடிக்கு எங்களை தூக்கி சுமக்கிற ஒரு நல்ல தேவனாக. இன்னும் நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு நாங்கள் சந்தோஷப்படுவோம். ஏன்னா அந்த பிரச்சனைகள் எவ்வளவு அதிகமா எங்க வாழ்க்கையில வருதோ அவ்வளவு நேரம் நாங்கள் உங்க தோள் மீது நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை பேர் நன்றி சொல்ல போறீங்க? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அதனால உங்க தோளின் மீது சவாரி செய்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்குது. நமக்கு கஷ்டத்தை தந்த, நிந்தையை தந்த, அவமானத்தை தந்த, அநியாயமா நம்மளை பார்த்து இல்லாத பொல்லாத காரியங்களை சொன்ன மனிதர்களுக்காக நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் தோள்ல சுமப்பதற்கு அவங்க உதவி செய்திருக்காங்க. அவங்க நமக்கு தீமை செய்யல, அவங்க நமக்கு நன்மை செய்திருக்காங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில எங்களுக்கு நெருக்கடி தந்த ஒவ்வொரு மனிதர்களுக்காக நாங்க நன்றி சொல்றோம் ஆண்டவரே. அந்த நெருக்கடி வந்த போதெல்லாம் உங்க தோளின் மீது ஏறி சவாரி நாங்க செய்திருக்கிறோம். உங்க தோளின் மீது ஏறுவதற்கு அவங்க தந்த பிரச்சனைகள் தான் ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்குது ஆண்டவரே. உமக்கு நன்றி. எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவரே? நீர் எங்களை தோளில் சுமக்கிறவர், தோளில் சுமக்கிறவர், எங்களை தாங்குகிறவர், எங்களுடைய அடித்தளம் நீங்க, எங்க வாழ்க்கையினுடைய அடித்தளம் நீங்கப்பா, என் வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம் நீங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்க கால் இந்த பூமியில நிக்கல, எங்க அஸ்திபாரமாகிய உங்க மேலதான் எங்க கால்கள் இருக்குது. இந்த பூமி கூட அசையலாம், நிலநடுக்கம் வரலாம், பெரிய பிரச்சனைகள் வரலாம். ஆனா இந்த அஸ்திபாரத்துல எந்த பிரச்சனையும் வராது. எப்படிப்பட்ட பூகம்பத்தையும் தாங்கக்கூடிய வல்லமை உடைய ஒரு உறுதியான அடித்தளம், உறுதியான ஒரு அஸ்திபாரமா நீங்க இருக்கீங்க. உமக்கு நன்றி சொல்ற ஆண்டவரே. உமக்கு நன்றி இயேசு. நீங்க சுமக்கிற தெய்வமா இருக்கிற அப்படின்னா உமக்கு நன்றி. எங்களை தாங்குகிற ஒரு நல்ல தேவனா இருக்கிற அப்படின்னால நன்றி. எங்க வாழ்க்கையில் காண்பித்த உங்களுடைய கிருபைகளுக்காக நன்றி, உங்களுடைய தயவுக்காய் நன்றி, இரக்கத்துக்காய் நன்றி சொல்றேன்.
செய்த எல்லா நன்மைகளுக்காக, உபகாரங்களுக்காக நன்றி சொல்லுங்க. தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்ய, தொடர்ந்து எங்களை தாங்கக்கூடிய உங்களுடைய அன்புக்காக நன்றி சொல்லுங்க. எங்க மூலமா நீங்க மகிமைப்படுங்க, உங்களுடைய நாமம் மகிமைப்படுங்க, உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு விதைக்கும்படி உங்கள் விதைகளை கரங்கள் எடுத்துக்கொள்ளலாம். என்னோட சேர்ந்து அறிக்கை செய்து விதைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சிங்கு குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி எங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்குவார். நானோ வாங்குகிறவனாயிராமல் பிறருக்கு கொடுக்கிறவனாயிருப்பேன். ஆமென். நாம் ஒருவராக விதைக்கலாம். இந்த வாரம் நடக்கிற எல்லா கூட்டங்களும் ஒழுங்கு நடைபெறும். இந்த கூட்டங்களை கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தை நேர கடந்து செல்லலாம். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 4:23. நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். சேர்ந்து வாசிக்கலாம். இந்த பகுதியிலிருந்து தொடர்ச்சியாக அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். தீமைகள் கடைசியாக பேசினது அதுதான். தீமைகள், பலவிதமான தீமைகள் இந்த உலகத்தில் நிறைந்திருக்கிறது. இந்த தீமைகள்லேருந்து எப்படி விடுதலை பெற முடியும் அப்படின்னா, முதலாவது தீமை உலகத்தில் இருக்கலாம், ஆனால் எங்கே இருக்கக்கூடாதுன்னா உள்ளத்தில் இருக்கக்கூடாது. எங்கே இருக்கலாம்? உலகத்தில் இருக்கலாம், ஆனால் எங்கே இருக்கக்கூடாது? உள்ளத்தில் இருக்கக்கூடாது. நான் சொல்கிறேன், உலகத்தில் எவ்வளவு தீமை நிறைஞ்சிருந்தாலும் உங்கள் இதயத்தில் தீமைகள் இல்லாமல் இருக்கும்போது அந்த தீமையினால் உங்களுக்கு எந்த பாதிப்புமே கிடையாது. எந்த பாதிப்புமே. நான் சொல்கிறேன், இப்போ கூட கவனிங்களேன். ஒரு உதாரணம், தண்ணி எங்கே வேணாலும் இருக்கலாம், நிறையா இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த தண்ணி உங்கள் நாசியில், உங்கள் நுரையீரலை என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. வெளியே தண்ணி இருக்கிறது பிரச்சனை இல்லைங்க, ஆனால் அந்த தண்ணி உங்கள் நுரையீரலுக்குள்ளாக போக விடாதபடி பார்த்துட்டாலே போதும், நீங்கள் நல்லா இருக்கலாம். இதே மாதிரி தான் அந்த உலகத்தில் தீமைகள் நிறையா இருக்கலாம், தீமைகள் நிறையா இருக்கலாம். ஆனால் இதயத்தில் தீமைகள் இருக்கும்போது அது நம்முடைய வாழ்க்கையை பாதிக்குது, வாழ்க்கையை பாதிக்குது. அப்போது இதயத்தில் இருக்கிற தீமை எப்படி அகற்றுறது? தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அகற்ற முடியும். தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தான்
இதயத்தில் படிந்திருக்கிற பல விதமான நெகட்டிவான காரியங்கள், தீமையான எண்ணங்கள் எல்லாம் எப்படி மாறும்னா, ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதினால், அதன் மீது விசுவாசம் வைப்பதினால், அதன் மீது நம்பிக்கை வைக்கிறதுனால நம்ம இதயத்தில் இருக்கிற அநேக தீமையான காரியங்கள், தீமையான குணங்கள் நிறையா மாறுதல் அடைகிறது. நிறையா மாறுதல் அடைகிறது. ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுகிட்டே இருக்கணும், அந்த வார்த்தையை கேட்கணும், அதை விசுவாசிக்கணும். சில விஷயங்கள், சில காரியங்கள் சொல்லப்படும் போது அந்த அப்படிப்பட்ட ஒரு நல்ல அனுபவத்தை நாம் விரும்ப வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும். அப்படி நம்ம விசுவாசிக்கும் போது அந்த வார்த்தைகள், நாம் கேட்கக்கூடிய பிரசங்க வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும், நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். நாகர்கோவில் சர்ச்சில் ஒருத்தங்க சொன்னாங்க, பிரசங்கம் கேட்குறோம், ஆனால் கேட்குறதுல நிறைய காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகி கொண்டே இருக்கிறது. என்ன உண்டாகி கொண்டிருக்கிறது? மாற்றங்கள். எப்படி உண்டாகிறது? இங்கே பேசுகிற அதே வார்த்தையை தான் அங்கேயும் பேசுகிறேன். அங்கே ஒன்றும் ஸ்பெஷலாக எதுவும் பேசுகிறது இல்லை. இதே வார்த்தையை தான் அங்கே பேசுகிறோம், இங்கே இதே வார்த்தையை தான் அங்கே போதிக்கிறோம். ஆனால் என்ன கேட்குறாங்க, கேட்குறதை விசுவாசிக்கிறாங்க. அவங்க ஆர்வமாக கேட்குறாங்க, கேட்குற காரியத்தை விசுவாசிக்கிறாங்க. சில காரியங்கள் அவங்களுடைய இதயத்தில் உள்ள அவங்களுடைய அறியாமைக்கு வேறு ஒரு பதில் வேறு மாதிரி இருக்குதுன்னு வைங்களேன், அதை ஏற்றுக்கொள்கிறாங்க, அதை அப்படியே நம்புகிறாங்க. சில காரியங்கள் அவங்களால் செய்ய முடியாத சில காரியங்கள் போதிக்கப்படும் போது அதை தங்கள் வாழ்க்கையில் நடத்த வேண்டும் என்று சொல்லி அதை விரும்புகிறாங்க. ஒரு விருப்பம் உண்டாகுது. சில நல்ல விஷயங்கள் சொல்லும்போது, அந்த நல்ல விஷயங்கள், பேசக்கூடிய நல்ல காரியங்கள் தங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் அந்த விஷயத்தில் அவங்க குறைவுள்ளவர்களாக இருக்கும்போது அந்த காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கணும்னு சொல்லி அதை விசுவாசிக்கிறாங்க. அப்போ விசுவாசிக்கும்போது அந்த வார்த்தை அவர்களுக்குள்ளாக கிரியை செய்கிறது. வார்த்தை அவர்களுக்குள்ளாக கிரியை செய்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படிதான். பிரசங்கம் அப்படின்றது எதற்காக என்றால், நம்முடைய வாழ்க்கையை வளமுள்ளதாய் மாற்றும்படியாக, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தீமைகளை அகற்றும்படியாக, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வரும்படியாக தான் வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படுகிறது. எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? ஒவ்வொரு தடவையும் வரும்போது அப்படி தான் வரணும். ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது பிரசங்கம் அப்படின்னு வந்த உடனே நம்ம உடனே நினைக்கணும், இது என் வாழ்க்கையினுடைய நன்மைக்காக, என் வாழ்க்கையினுடைய. நிறைய பேருக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்கும், ஜெபம் அப்படின்னோடனே இது என் வாழ்க்கையில் நிறைய நன்மை நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய நம்பிக்கை ஆதி காலத்துலேருந்தே இருக்குது. இல்லைன்னு நான் சொல்லலை, ஜெபிக்கிறதுனால வாழ்க்கையில் நன்மை உண்டாகாதுன்னு சொல்லலை. ஆனால் அதை விட எளிதாக சீக்கிரத்தில் ஒரு நன்மை எப்படி உண்டாகும்னா, கேட்டு விசுவாசிக்கும் போதே நன்மை உண்டாகும். பிரசங்கத்தை நீங்கள் கேட்டு ஆர்வத்தோடு கேட்டு அந்த காரியம் இது என்னுடையது, இது எனக்குடையது, இந்த காரியம் என் வாழ்க்கையில் நடக்கணும், இந்த இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் என் வாழ்க்கையில் உண்டாகும் என்று சொல்லி தாகத்தோடு கேட்கும்போது, தாகத்தோடு கேட்டு அதை நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் அந்த காரியங்கள் அப்படியே பலிக்குது. அப்படியே ஒரு வார்த்தை கூட, என்ன சொல்ல, ஒரு எழுத்து, ஒரு புள்ளி கூட பிசகாமல் அது அப்படியே நடக்குது. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. நான் அவங்கள்ட்ட எதுவும் கேட்கவும் இல்லை, எதுவும் பண்ணவும் இல்லை. ஆனால் அவங்களே சொன்னாங்க, உண்மைக்கும் சும்மா சொல்லக்கூடாது, நாங்கள் எவ்வளவோ காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் மாறுதல் உண்டாயிருக்கிறது. என்னை சுற்றி இருக்கிறவங்களும் இந்த காரியங்களை சொல்கிறாங்க, எவ்வளவோ மாறுதல் உண்டாயிருக்கிறது. அப்போது பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். சபையில் பிரசங்கமாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவைகள் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய சுபாவத்தை, நம்முடைய இதயத்தில் இருக்கிற தீமைகளை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ரெண்டு விதமான பிரசங்கங்கள் இருக்குது பாருங்களேன். ஒன்று, தீமையே பற்றி ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரசங்கம் இருக்குது. அது தப்புன்னு நான் சொல்லலை, ஒரு சிலருக்கு அப்படிப்பட்ட பிரசங்கங்கள் தான் தேவை, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இன்னொரு விதமான பிரசங்கங்கள் இருக்குது. தீமை இருக்கலாம், ஆனால் தீமையை விட நன்மையை உயர்த்தி காட்டக்கூடிய பிரசங்கங்கள் இருக்குது. ஏன் இந்த நன்மையை உயர்த்தி காட்டுறோம் அப்படின்னா, முக்கியமாக என்னுடைய பிரசங்கத்தில் ஒரு தீமைகளை, குறைவுகளை பெருசாக நான் என்ன சொல்கிறதில்ல, பெருசாக எதையுமே இப்படிலாம் பேசுகிறதில்ல. ஆனால் சில நன்மைகளை, நல்ல விஷயங்களை எடுத்து காண்பிக்கிறேன். எதற்கென்றால், அதை காண்பிக்கும் போதே நம்முடைய இதயத்தில் இருக்கிற தீமைகள், அறியாமைகள் நம்மளை விட்டு என்ன செய்யணும், நன்மையை நம்ம காண்பிக்கும் போது அந்த நன்மையான காரியங்களுக்காக நம்ம என்ன செய்வோம், ஆசைப்படணும். ஆசை அப்படி படுறீங்களா? சில விஷயங்கள் நம்மகிட்ட இல்லாத சில காரியங்கள், சில சுபாவங்கள், சில உயர்வுகள், சில ஆசீர்வாதங்கள் கூட இருக்கலாம்.
ஆனால் அவைகள் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக பிரசங்கத்தின் வாயிலாக பிரசங்கிக்கப்படும் போது அதை கேட்டு எனக்கும் இப்படி மாறணும், பேசப்பட்ட இந்த வார்த்தையின் உள்ள இந்த அனுபவம் என் வாழ்க்கையில் வரணும். அப்படி எத்தனை பேர் நீங்கள் தீர்மானம் எடுத்திருக்கீங்க இதுக்கு முன்னால்? இப்படிப்பட்ட பேசப்பட்ட வார்த்தை இதே போல் என் வாழ்க்கை மாறணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் நமக்குள்ளாக இருக்கும்போது நிச்சயமாக அந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் வந்து பலிக்கும். அந்த காரியம் நன்மையான காரியங்களை காண்பிப்பதே இதயத்தில் இருக்கிற தீமையான காரியங்களை அகற்றும்படியாக தான். உங்கள் இதயத்தில் தீமை இருக்குது, பாவம் இருக்குது, அநியாயம் இருக்குது, இப்படிப்பட்ட விஷயங்களை இந்த தப்பு அது தப்புன்னு சொல்கிறது ஒரு விதமான பிரசங்கம். அது தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் நன்மையை காண்பிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக தீமை நம்மை விட்டு என்ன செய்கிறது? அகன்று போகிறது. நம்ம இதயத்தில் கூட நன்மையான காரியங்களை கொண்டு வருவதன் மூலமாக இதயத்தில் இருக்கிற தீமைகள் மாறுது. இதயத்தில் உள்ள தீமைகள் மாறுவதன் மூலமாக வாழ்க்கையில் இருக்கிறதான தீமைகள் அகன்று போகுது. எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? இதயத்தில் உள்ள தீமை அகற்றுவதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? தேவன் செய்யக்கூடிய வழி என்ன அப்படின்னா, தீமை அகற்றுவதற்கு நன்மையை காண்பிக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, தீமை அகற்றுவதற்கு நன்மையை காண்பிக்கிறார். நன்மையின் மூலமாக தீமையை என்ன செய்கிறார்? அகற்றுகிறார். தீமையை திருப்பிக் கொள்ளும். ரோமர்கள் நிருபம் 12வது அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா அங்கே பவுல் சொல்கிறார் பாருங்களேன். ரோமர் 12 கடைசி வசனம் இப்படி சொல்லுது, நீ தீமையினால் வெல்லப்படாமல் நன்மையினால், நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. எல்லாம் சொல்லுங்க, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. பக்கம் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லுங்கள். எத்தனை பேருக்கு இந்த டீலிங் பிடிச்சிருக்குது? சில தீமையான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கலாம். சில மனிதர்கள் தீமை செய்யலாம். நமக்கு சில மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில் தீமை செய்யலாம். ஏன் தீமை செய்கிறாங்க? அவங்க பொல்லாங்கனுக்குள் இருக்காங்க. இந்த உலகமானது தீமைக்குள்ளாக இருக்குது. இந்த உலகத்தை முழுவதும் தீமை தான் சூழ்ந்திருக்குது. ஆகவே அவங்க தீமைக்குள்ளாக இருக்கிறனால அவங்க தீமையை தான் நினைப்பாங்க. அவங்க எதை நினைப்பாங்க? இயேசு கூட சொல்கிறார் பார்த்தீங்களா, அவர் இப்போ உலகத்தில் பிரசங்கம் பண்ணும்போது பரிசேயர் சைசேயரை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க உங்கள் இருதயத்தில் எப்படி நல்லதை நலமானதை உங்களால் எப்படி யோசிக்க முடியும்? எப்படி? வாய்ப்பே இல்லைன்றாரு. அதுக்கு வாய்ப்பே. சில மனிதர்கள் அவங்க நினைக்கிறது என்றது எல்லாமே கிரிமினலாகவும் கேடு நிறைஞ்சதாகவும் தீமை நிறைஞ்சதாகவே இருக்கும். ஏனென்றால் அவங்க இந்த உலகத்துக்குள்ளாக இருக்கிறாங்க. அவங்க எங்க சத்தமா இந்த உலகத்தில் இருக்காங்க. உலகம் தீமையினால் இருக்குது. இந்த உலகம் பிசாசினால் உண்டாயிருக்கிறது. பிசாசினுடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கிறதுனால அந்த ஆளுகைக்கு உட்பட்ட மனிதர்களாக இருக்கும்போது அவங்களால தீமையானதான் நினைக்க முடியும், தீமையானது தான் பேச முடியும், தீமையானது தான் பிறருக்கு செய்ய முடியும். ஆனால் ஆண்டவர் எடுத்த ஆயுதம் என்னன்னா, தீமைக்கு தீமை செய்கிறது இல்லை, தீமைக்கு நன்மை செய்கிறது. தீமைக்கு நன்மை செய்வது. இந்த தீமைக்கு பதிலாக நீங்கள் நன்மை செய்வதனால உங்களுக்கு வந்த தீமையை நீங்கள் ஜெயிக்கலாம். தீமைக்கு தீமை செய்யும் போது உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற தீமை ஒரு நாள் ஜெயிக்க முடியாது. மாறாக தீமைக்கு தீமையை தான் நீங்கள் கூட்டிக் கொண்டே இருப்பீங்க. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்தது பாருங்களேன். ஒரு அநியாயம் நடக்குது, உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒரு அக்கிரமம் நடக்குது, ஒரு தீமை நடக்குது, ஏதோ ஒரு மனிதர்கள் நிமித்தமாக உங்கள் வாழ்க்கை பாதிக்கப்படுது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அதுக்கு பதிலாக தீமை செய்யுங்க. அவங்க செய்ததுக்கு சமமாக இல்லை அதை விட அதிகமாக ஒரு தீமை செய்கிறீங்க. அந்த தீமை உங்கள் வாழ்க்கையில் தீமையை தான் திரும்ப கொண்டு வந்திருக்குமே தவிர ஒரு நாள் நன்மை என்ன செய்திருக்காது? கொண்டு வராது. கொண்டு வரவே முடியாது. தீமை எப்படி ஒரு நன்மை கொண்டு வர முடியும்? ஆனால் நான் சொல்கிறேன், அந்த தீமை உங்கள் வாழ்க்கையில் விரும்பலை, நம்ம எதிர்பார்க்கலை, நம்ம அதுக்காக ஆசைப்படலை. ஆனால் சில தீமைகள் வாழ்க்கையில் வருதா? நீங்கள் விரும்பியா வந்துச்சு இல்லை, ஆனால் வருது. கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் இருக்கனால பொல்லாப்புகள் வரும். ஆனால் அந்த பொல்லாப்பை மேற்கொள்வது எப்படி? நன்மையினால். எல்லாம் சொல்லுங்க, நன்மையினால். ஒரு தீமையை தீமையினால் வெல்லாமல் தீமையை நன்மையினால் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் தான் சொல்றார், தீமையை தீமையினால் வெல்லாமல் தீமையை நன்மையினாலே வெல்லுங்கள்.
அநேக நேரங்களில் சில வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு நாங்கள் தரக்கூடிய ஆலோசனை இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த ஆலோசனை உங்களுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் அது அற்பமாக தோணும். இந்த காலத்தில் இதெல்லாம் இப்படியே செய்யணும், இதெல்லாம் முட்டாள்தனம், இவங்க வேலையே தான், இவங்களுக்கு என்ன பைபிள் பிரசங்கம் பாஸ்டர்லாம் அவங்க அப்படி தான் பேசுவாங்க, சிரிச்சிட்டு போவாங்க கேட்கும்போது. கேட்டுட்டு வெளியே கேட்டை தாண்டி போகும்போது சிரிச்சிட்டு போவாங்க. இவங்க வேலை, அவங்களுக்கு வேறு என்ன வேலை? தீமைக்கு தீமை செய், அதை நன்மை செய். அவங்க பொழப்பு அதில் தான் ஓடுது, அவங்க பொழப்பு. ஹலோ, நான் சொல்கிற காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றியை பார்ப்பீங்க, வாழ்க்கையில் வெற்றியை பார்ப்பீங்க. ஒரு குடும்பம், அதுவும் அந்த நார்கோயில் சர்ச்சில் தான். மருமக வந்து ரட்சிக்கப்படவே இல்லை. பயங்கரமாக ஒரு நாள் வந்து மாமியார் பயங்கரமாக திட்டி, கெட்டவார்த்தை போட்டு திட்டி, அந்த இடத்துலையே ஒரு பெரிய ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி மாமியார் அடித்து போட்டு போயிடுச்சு. மாமியார் தான் சர்ச்சுக்கு வரும், மருமக சர்ச்சுக்கு வராது. நான் ஒரு நாள் புதன்கிழமை போகிறேன். அதுக்கு முந்தி செவ்வாய்க்கிழமை என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இப்படி லைட்டாக ஆரம்பிச்சுட்டு அடுத்து சொன்னாங்க, நேரில் வருவீங்களா, அப்போது நான் பேசுகிறேன் அப்படின்னாங்க. ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டேன். அப்போது புதன்கிழமை இருக்கேன், லைட்டாக ஆரம்பித்து தான் உண்டு. அழுறாங்க பயங்கரமாக, அவ்வளோ தூரம் அழுறாங்க. என்னெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துச்சோ பயங்கரமாக விம்மி அழுறாங்க, உங்களால் சொல்ல முடியலை. அவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்கா. நார்மலாக செய்ததுக்கு யாருமே என்ன செய்ய முடியாது, மன்னிக்கவே முடியாது. நான் அமைதியாக கேட்டுகிட்டே இருந்தேன். அமைதியாக எதுவுமே சொல்லலை, அமைதியாக ஃபுல்லாக கேட்டுகிட்டே இருந்தேன், பதில் சொல்லலை. அடுத்து சில நாட்கள் போச்சு, கொஞ்ச நாள் தான் போச்சு. சில நேரம் அந்த டாபிக் வரும்போது நான் சொன்ன ஆலோசனை, தீமையை நன்மையினால் வெல்லுங்கள். தீமையை அவங்களால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியலை, கிரகிக்கவே முடியலை. என்னதான் இருந்தாலும் நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன் அப்படின்லாம் சொன்னாங்க. ஓகேன்னு நான் விட்டுட்டேன். அடுத்து திரும்ப அதே மாதிரி பேச்சு வருது. அப்போது நான் அதே வார்த்தையை தான் சொல்கிறேன். அடுத்து சொன்னேன், என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாண்டா, தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க. என் வார்த்தைக்கு நீங்கள் என்ன செய்யாண்டா, கீழ்ப்படியாண்டா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க. அப்போது எடுத்து சில வார்த்தைகளை, வேத வார்த்தையை எடுத்து காண்பித்து கொடுக்குறேன். நீங்கள் என்ன செய்யணும், அவங்க உங்களுக்கு தீமை செய்திருக்காங்க, ஆனால் நீங்கள் நன்மை செய்யணும். நீங்கள் நன்மை செய்யும்போது எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துல உங்கள் வாழ்க்கையில் அவமானத்துக்கு பதிலாக வேறு அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக ஒரு சூழ்நிலை உண்டாகும். எந்த மனிதர்கள்லாம் இப்படி நடந்துச்சேன்னு பார்த்தவங்கெல்லாம் அதே இடத்துல உங்களை ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய நாள் வரும். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், அவங்க செய்த தீமைக்கு நீங்கள் நன்மை செய்யணும். நீங்கள் என்ன செய்யணும்? இன்றைக்கி அது அப்படியே நடந்திருக்குது. சொல்லப்பட்ட வார்த்தைகள், சொல்லப்பட்ட காரியங்கள் அந்த குடும்பத்தில் நடந்து கொண்டு இருக்குது. அவங்களே ஆச்சரியப்படுறாங்க. அவங்களுக்கு யோசித்து பாருங்களேன், அந்த நன்மையை செய்யலைன்னா இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை, அந்த இகழ்ச்சிக்கு பதிலாக ஒரு புகழ்ச்சி அந்த இடத்துல என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. நான் சொல்கிறேன், இப்படி நடப்பதினால அந்த இடத்துல தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. தேவனுடைய நாமம், எல்லோரும் சொல்கிறாங்க, இது வேறு, நாங்களாக இருந்தால் என்னெல்லாமோ பண்ணியிருப்போம். ஆனால் அவங்க அது பண்ணலை, அந்த மாதிரி எதுவுமே செய்யலை, எதுவுமே நடக்கலை. இப்போ அவங்க யோசிக்கிறாங்க, ஓ தேவனுடைய பிள்ளைகள் இப்படி தான். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் மட்டும் நன்மை உண்டாகலை, தேவனுடைய நாமத்திற்கும் என்ன உண்டாகுது, நன்மை உண்டாகுது. தீமைக்கு தீமை சரி கட்டும்போது தேவனுடைய நாமம் மகிமைப்படாது, மாறாக தேவனுடைய நாமம் தூசிக்கப்பட்டு கொண்டு இருக்கும். ஏன்னா நீங்கள் தீமை பதில் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையிலையும் நிறைய தீமைகள் உண்டாகுது. அதனுடைய எதிர்வினை திரும்ப திரும்ப மாறி உண்டாகிட்டே இருக்கும். இந்த பால் தூக்கி போட்டால் அது திரும்ப வர்ற மாதிரி போட திரும்ப என்ன செய்யும், என்னங்க செய்யும், வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு நாளும் முடிவே இருக்காது. இந்த உலகத்தில் கூட தீமை நிறைந்திருக்கிறதுக்கான முதல் காரணம், அவங்க தீமை சந்திக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் அவங்க சந்திக்கிற தீமைக்கு பதிலாக நன்மையை விதைப்பார்களானால், எதை விதைப்பார்களானால், நன்மையை விதைப்பார்களானால் இந்த உலகத்தை தீமை மாறி போயிடும். ஆனால் அவங்க செய்த தீமைக்காக பதில் தீமை செய்கிறதுனால இந்த உலகம் தீமையினால் நிறைந்திருக்கிறது. தீமையினால், ஆகையினால தான் சொல்கிறாரு, உங்களை துன்பப்படுத்துறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க,
ஜெபம் பண்ணுங்க. உங்களை சபிப்பவர்கள் நீங்கள் என்ன செய்யுங்க? ஆசீர்வதிக்க வேண்டிய சபியாதிருங்கள். அடுத்து சொல்கிறாரு, சீசர்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அந்த வீட்டை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவங்க தகுதி உள்ளவங்களா இருந்தால் அதை அவங்க ஏற்றுக்கொண்டு அவங்க வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதம் அவங்க வாழ்க்கையில் போகும். இல்லைன்னா அந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வந்துடும். ஆண்டவர் என்னைக்குங்க கெடுதியான காரியத்தை சொல்லி இருந்திருக்காரு? யோசித்து பாருங்க. அப்போ எவ்வளோ நாள் நம்ம செய்யலாமே? நம்ம ஒருத்தங்களுக்கு நன்மை செய்வதனால அவங்க அதுக்கு தகுதியானவங்களா இருந்தால் நம்ம செய்யக்கூடிய நன்மை அவங்க வாழ்க்கையில் போய் சேரும். இல்லை அவங்க தகுதி இல்லாமல் அதை ரிஜெக்ட் பண்ணும்போது நீங்கள் செய்த நன்மை உங்கள் வாழ்க்கையிலே திரும்பி வரும், உங்கள் வாழ்க்கையிலே. அப்போ செய்கிற நன்மையினால பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லவே, ஆனால் தீமையினால என்ன பிரயோஜனம் இருக்குது? தீமையினால என்ன? ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க. தீமையினால ஒரு பிரயோஜனம் எத்தனை நான் சொல்றது நல்லா விளங்குது? வாழ்க்கையில் அனுபவிச்சு பாருங்க. இந்த மாதிரி வேதம் சொல்லக்கூடிய நல்ல காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நடைமுறையில் அதை அபியாசப்படுத்தி பாருங்க. நிச்சயமாக வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியை பார்க்க முடியும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சத்தை பார்க்க முடியும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை பார்க்க முடியும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஜீவனை பார்க்க முடியும். அநேக நேரங்களில் வார்த்தையாகவே இருந்து சபையோடு முடிந்து போகிறதுனால இங்கே கேட்கக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் அது செயலில் வராததுனால அநேக நேரங்களில் அநேக நன்மைகளை நம்ம காண முடியாமல் இருக்குது. இங்கே கூட ஒரு பகுதியை நம்ம பார்க்கலாம், திருப்பிக் கொள்வோம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். அக்காலத்திலே சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இருக்குவேன் என்று தன் ஊழியக்காரரோட ஆலோசனை பண்ணினான். ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேல் ராஜாவின் இடத்தில் ஆள் அனுப்பி இன்ன இடத்துக்கு போகாதபடி எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்ல சொன்னான். கவனிங்க, இது நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சுதான ஒரு விஷயம். இப்போ இஸ்ரவேல் ராஜாவுக்கு தேடி என்ன வருது? தீமை வருது. என்ன வருது? தீமை வருது. அவனை அழிக்கும்படி, நிர்மூலம் பண்ணும்படி, அவன் தேசத்தை இல்லாமல் ஆக்கும்படி தீமை வருது. அவன் ராஜாவாக இருந்தாலும் தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாக இருந்தான். நல்லா கவனிக்கணும். தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தைக்கு அவன் இப்படி தன்னை அநேகந்தரம் காத்து கொண்டான். இப்படி தன்னை அநேகந்தரம் தேவனுடைய மனிதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதனால, தேவனுடைய ஆலோசனைக்கு செவி கொடுப்பதன் மூலமாக அநேக நேரங்களில் நம்முடைய விருப்பமாய் நம்ம மனசுக்கு ஏற்ற மாதிரி தேவனுடைய ஆலோசனை இருக்காது. உலக மனிதனுடைய ஆலோசனை ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் வாழ்க்கையில். உலக மனுஷனுடைய ஆலோசனை, ஏன்னா அதுதான் கரெக்டாக நீதி மாதிரி தெரியும். பாரு, செய்துட்டா நான் விடாத, இப்படி போய் இப்படி அவனை லாக் பண்ணு, அவனுக்கு இதை பண்ணு, கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் வாழ்க்கையில் 5 காசுக்கு என்ன செய்யாது? பிரயோஜனப்படாது. அதனால் உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இருக்காது, நிம்மதி இருக்காது. அதனால் உங்கள் வாழ்க்கையில் எந்த நன்மை உண்டாகாது. அதனால் உங்கள் வாழ்க்கையில் எந்த சுபிட்சம் உண்டாகாது. அதனால் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஜீவன் உண்டாகாது. அதனால் உங்கள் வாழ்க்கையில் எந்த மேன்மையும். முதலாவது, தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தைக்கு அவன் என்ன செய்தான்? கீழ்ப்படிந்து அநேகந்தரம் தன்னை காத்து கொண்டான். அநேகந்தரம் அவன் பல பிளான் மேலே பிளான் போட்டுட்டு இருக்கான். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் தேவனுடைய மனிதன் போய் பேசி அவனிடத்தில் அவனை எச்சரிக்கும் போது, இந்த இடத்துக்கு நீ இது செய்யாதே போகாதே என்று சொல்லும்போது அதற்கு கீழ்ப்படிந்தபடினால, எதனால? எச்சரிக்கிறதுனால ஒன்றும் பெரிய மேன்மை உண்டாகாது. எச்சரிப்பின் சத்தத்திற்கு கீழ்ப்படிவதனால தான் வாழ்க்கையில் நன்மை உண்டாகும். எத்தனை பேர் நான் சொல்றது? தீமைகளிலிருந்து எப்படி பாதுகாக்க முடியும்? நமக்கு வரக்கூடிய தீமைகள் என்று அறிந்து அவைகளை செய்யாதே, அவைகளை விட்டு விலகு என்று சொல்லக்கூடிய தேவனுடைய மனிதனுடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிவதன் மூலமாக ஒருவேளை உங்களுக்கு விருப்பம் இல்லாத மாதிரியே இருக்கலாம், கஷ்டமாகவே இருக்கலாம். ஆனால் பரவாயில்ல, அது கீழ்ப்படிந்தால் அதற்கு உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளலாம். உங்களை நீங்கள் பக்கங்களை பார்த்து கேளுங்க, நீங்கள் எப்படிங்க தேவனுடைய மனிதர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிவீங்களாங்க? வந்திருக்குதா? உங்களை நோக்கி வந்திருக்குதா வார்த்தைகள்? தீமை விட்டு விலகி இருக்கலாம். ஆனால் அநேக நேரத்தில் ஏன் தீமையில் மாட்டிக்கிட்டு இருக்கோன்னா கீழ்ப்படியதுக்கு மனசு இருக்காது. இங்கிருந்து ஒரு வார்த்தையை கேட்போம், வெளியே போனோன்னா இன்னொரு வார்த்தை வரும், உலக பிரகாரமான ஒரு வார்த்தை வரும். அந்த வார்த்தை ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்.
சாலமோனுடைய மகனுக்கு ஆலோசனை கொடுத்தாங்களாம். அவரை மாதிரிப்பட்ட இளைஞர்கள். என்ன ஆலோசனை? என்னுடைய சுண்டு வரல் என்னுடைய தகப்பனுடைய இடுப்பை பார்க்கிலும் பருமனாயிருக்கும். எப்படி இருக்கும்? ஆனால் முதியவர்கள் சில ஆலோசனை கொடுத்தாங்களாம். அந்த ஆலோசனை எப்படின்னா, இல்லை, அந்த ஆலோசனை அவன் வாழ்வுக்கு ஏதுவானதாக இருந்துச்சு. ஆனால் இவனுடைய மனசுக்கு முதியவர்கள் சொன்ன ஆலோசனை நல்லா இல்லை, அவனை மாதிரி யங் ஸ்டேஜில் உள்ளவங்க சொன்ன ஆலோசனை ரொம்ப பெஸ்ட்டாக பட்டுச்சு. ஆகையினால அதுக்கு அவன் செவி சாய்த்தான். அதற்கு கடைசியில் என்னாச்சு? இழப்பு தான் மிஞ்சுது. இழப்பு தான். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தீமைகளாக இருக்கட்டும், இழப்புகளாக இருக்கட்டும், அதனுடைய காரணம் என்னங்கிறத இந்த நேரத்தில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு செகண்ட் யோசித்து பாருங்கள். என்னென்ன வார்த்தைக்கெல்லாம் தேவனுடைய மனிதர்கள், தேவனுடைய பிள்ளைகள் சொன்ன வார்த்தைக்கு நாங்கள் அப்படி கீழ்ப்படிஞ்சிருக்கோம். எதுக்கெல்லாம் கீழ்ப்படியலை? அதோடைய ரிசல்ட் என்ன? கீழ்ப்படியாதனால வந்த மேன்மை என்ன? கீழ்ப்படிந்ததுனால வந்த மேன்மை என்ன? ரெண்டையும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நிச்சயமாக நான் நம்புகிறேன், இஸ்ரவேல் ராஜா மாதிரி நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா நிச்சயமாக அநேக தீமைகள்லேருந்து நீங்கள் விலகி இருக்கலாம். 10வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேகந்தரம், எல்லாம் சொல்லுங்க, அநேகந்தரம். எத்தனை தடவை அவன் சொன்னானோ அத்தனை தடவையும் கீழ்ப்படிஞ்சான். எத்தனை தடவை சொன்னானோ அத்தனை தடவையும் இல்லை, 8 தடவை கீழ்ப்படிச்சிட்டேன், ஒரு தடவை, இந்த ஒரு தடவை தானே, இந்த ஒரு விஷயத்தில் நான் கீழ்ப்படியாமல் இருந்தேன்னு சொல்லி இருந்திருந்தானா இவன் அரெஸ்ட் ஆகி சிரியா தேசத்துக்கு தான் போகணும், அல்லது இவனை சிரசேதம் பண்ணியிருப்பான். எப்போவுமே இவங்க இப்படி தானே சொல்கிறாங்க, எப்போவுமே இவங்க இப்படி தானே பேசுவாங்க, அதனால் எப்போவுமே கேட்கணும் இருக்கா? ஹலோ, இருக்கீங்களா? கேளுங்களேன் பக்கத்தில். அவங்க சொல்ல வார்த்தை எல்லாத்துக்கும் எப்போவுமே கேட்கணும் இருக்கா? பேசுங்க, பக்கத்தில் கூப்பிட்டு பேசுங்க. இருக்குதா? பக்கத்தில் யாரும் இல்லைன்னா முன்னால் உள்ளவங்கள்ட்ட கூப்பிட்டு பேசுங்க. சொல்கிற வார்த்தைக்கு எல்லாமே கேட்கணும் இருக்காங்க. ஒன்று கூட தப்பி நடக்கக்கூடாதா? இவன் இந்த ராஜா, அவன் ராஜா தான், இவன் தீர்க்கதரிசி தான் இவன். ஆனால் தான் ராஜா அப்படிங்கிறத அவன் நினைக்கல. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். இப்படி அநேகந்தரம் எத்தனை முறை எச்சரித்தானோ அத்தனை முறையும் அப்படியே கீழ்ப்படிந்து அநேகந்தரம் தன்னை காத்து கொண்டான். அப்போ தொடர்ந்து நான் வாசிக்க விரும்பலை, கவனிங்க. இது அவனுக்கு பெரிய குழப்பமாக இருக்குது. நான் பிளான் பண்ணுறேன், எவனோ ஒருத்தன் இங்கேருந்து போய் அவனுக்கு போய் சொல்லிடுறான், எவனோ ஒருத்தன் அங்கே போய், எவனோ ஒருத்தன் உளவாளி இருக்கிறான். நான் இங்கே திட்டம், என்னுடைய அரண்மனையில் நான் திட்டம் பண்ணுறத எவனோ ஒருத்தன் பிளான் பண்ணி அவனுக்கு தூது அனுப்பிடுறான். நான் அவனை பிடிக்க முடியல. கரெக்டாக சொல்கிறேன், யாருன்னு சொல்லுங்கன்னொன்னே அங்கேருந்து ஒருத்தன் சொல்கிறான், அங்கே தேவனுடைய மனுஷன் ஒருத்தன் இருக்கிறான். அங்கே தேவனுடைய மனுஷன் ஒருத்தன் தீமையில் அகப்படாதபடி அவனை பாதுகாப்பதற்கு தேவனுடைய மனுஷன் இருக்கிறான். பக்கத்துங்களை பார்த்து கேளுங்க, உங்களுக்கு இருக்காங்களாங்க தேவனுடைய மனுஷங்க? உங்களுக்கு இருக்காங்களா? அவங்க வார்த்தைக்கு நீங்கள் கேட்குறீங்களா? அவங்க வார்த்தையை கீழ்ப்படுறீங்களா? கீழ்ப்படியணும். வாழ்க்கையில் இஸ்ரவேல் ராஜாவுக்கு மட்டும் தெரியலை, இஸ்ரவேலை சாராத தேசத்தில் உள்ள இன்னொரு நாட்டினுடைய ஒரு போர் வீரனுக்கும் தெரிஞ்சிருக்குது, மந்திரிக்கும் தெரிஞ்சிருக்குது, தேவனுடைய மனிதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது ஆசீர்வாதம்ன்றது. உங்களில் எத்தனை பேருக்கு நல்லா விளங்குது இந்த விஷயம்? சில நேரம் சில விஷயங்கள் நமக்கு புரியாது, நமக்கு எதிரியாக இருக்கிற எதிரிக்கு புரியும். நீங்கள் ஆராதிக்கிற தேவனுடைய வல்லமை, நான் சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தை எவ்வளோ உயர்ந்ததுங்கிறது உங்களுக்கு புரியாது, ஆனால் உங்கள் எதிரிக்கு புரியும், பிசாசுக்கு. அதனால தான் செய்தியை கேட்க விட மாட்டான். அதனால தான் செய்தி என்ன செய்ய மாட்டான்? கண்டிப்பாக கேட்க விட மாட்டான். ஒன்று தூக்கத்தை தருவான், இல்லைன்னா மைண்டு வேறு எதையாவது சிந்திக்க வைப்பான் உள்ளே இருந்து, இவங்க வேலையே இதுதான். ஏன்னா அவனுக்கு தெரியும் பேசக்கூடிய வார்த்தைகள் எவ்வளவு பவர்ஃபுல்ங்கிறது. உங்களுக்கு தெரியலை, ஆனால் அவனுக்கு தெரியுது. அவனுக்கு நல்லா, எத்தனை பேர் நான் சொல்கிறது விளங்குது? கவனிங்க. அப்போ அவன் சொல்கிறான், நீர் பள்ளி அறையில் பேசுகிறதை அவன் என்ன விட்டு கேட்க மாட்டான். ஆனால் தேவனுடைய வார்த்தை அவன்கிட்ட இருக்கிறதுனால, தேவன் அவனோட கூட இருக்கிறதுனால அவன் எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவிக்கிறானோன்னே அவன் ஒரு திட்டம் பண்ணுறான். போய் அவனை என்ன செய்யுங்க, அரெஸ்ட் பண்ணி, அவன் இருக்கிறனால தானே என்ன செய்கிறான், எல்லாவற்றையும் போய் அங்கே போய் இன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறான், அவனுக்கு தகவல் கொடுத்து அவனை காப்பாற்றிட்டு இருக்கிறான். அவனையே தூக்கிட்டா பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஆட்களை அனுப்புகிறான். ஒரு தீர்க்கதரிசியை பிடிப்பதற்கு
ஒரு இராணுவத்தை என்ன செய்கிறான், அனுப்புகிறான். அடுத்த நாள் பொழுது விடிந்து தீர்க்கதரிசியினுடைய வேலைக்காரன் கதவை திறந்து பார்க்கும்போது அந்த பட்டணம் முழுவதும் சீரியா தேசத்தினுடைய படையினால் நிறைஞ்சிருக்குதான். அப்படியே அவன் சத்தம் போடுறான், ஐயோ ஆண்டவனே என்ன செய்வோம், இப்படி இருக்குதே அப்படின்னோடனே அந்த எலிசா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறான்னா, இல்லை, அவர்களோடு இருக்கிறதை பார்க்க நம்மோடு இருக்கிறவர் அதிகம், அவர்களோடு இருக்கிறதை பார்க்க நம்மோடு இருக்கிறவர் அதிகம்ன்றான். அவங்க ஒரு 10,000 இருக்காங்களா, வாங்கிட்ட இருக்கவங்க 1,00,000 பேர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களுக்கு வரக்கூடிய தீமையை விட அவர் உங்களுக்கு அதிகமானவர். எத்தனை பேர் நம்புறீங்க? பக்கம் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை தொடர்ந்து வரக்கூடிய தீமைகளை விட அவர் அதிகமானவர். அவர் அதிகமானவர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் பெரியவர். இந்த அறிவு எலிசா தீர்க்கதரிசிக்கு இருந்துச்சு. எலிசா தீர்க்கதரிசிக்கு. ஆனால் அந்த தீர்க்கதரிசியுடைய வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரனுக்கு இல்லை. அநேக நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதிரிப்பட்ட அறிவு வேணும். அந்த வேலைக்காரனை மாதிரி இருந்துடக்கூடாதுங்க. வேலைக்காரனை மாதிரி இருந்துடக்கூடாது. தீர்க்கதரிசி மாதிரி இருக்கணும். தீர்க்கதரிசி மாதிரி. தேவன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்பதை குறித்தான அறிவு உங்களுக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமாக அநேக தீமைகள்லேருந்து நீங்கள் என்ன செய்யலாம், பாதுகாக்கப்படலாம். அநேக பயத்திற்கு நீங்களாக்கி விடுவிக்கப்படலாம். அநேக தேவையற்ற பயத்திற்கு. பிரச்சனை தான், பெரிய பிரச்சனை தான், லேசுப்பட்ட பிரச்சனையா யோசித்து பாருங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கீங்க, காலைல முழிச்சு கதவு திறந்து பார்க்கும்போது உங்களை சுற்றி அப்படியே தீவிரவாதிகள் அப்படி துப்பாக்கி வச்சுட்டு நிற்கிறாங்கன்னு வைங்களேன். அது சின்ன பிரச்சனையாங்க? அது எவ்வளோ பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனை. ஆனால் அப்படிப்பட்ட பிரச்சனையிலையும் நீங்கள் பயப்படாமல் இருக்க முடியும். எப்போன்னா, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு வல்லமையானவர், அவர் எவ்வளவு அதிகமானவர். எல்லாம் சொல்லுங்கள், அதிகமானவர். உங்கள் தீமை விட அவர் அதிகமானவர். இந்த அறிவும் இந்த வெளிச்சமும் உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நிச்சயமாக எவ்வளவு கடினமான சூழ்நிலையும் நீங்கள் பயப்படாமல் இருக்க முடியும். நிச்சயமாக இருக்க முடியும். அவன் அதான் சொல்கிறான், அவரோடு இருக்கிற பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தள்ளும்படி ஜெபிக்கிறான். அவன் ஜெபம் பண்ண உடனே எலிசா தீர்க்கதரிசியை சுற்றிலும் மயமான ரதமும் குதிரையும் அங்கே என்ன செய்தான், நிறையா இருந்துச்சான். அடுத்து அவன் ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே என்னை சுற்றி இருக்கிற இந்த சீரிய இராணுவ படைகளுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்யுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறான். அதே மாதிரி கண் மயக்கம் உண்டாகுது. அடுத்த தீர்க்கதரிசி போய் பேசுகிறான், இது பட்டணம் அல்ல, இது வழியும் அல்ல, நீங்கள் போக வேண்டிய இடத்திற்கு நான் உங்களை என்ன செய்வேன், கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி எந்த ராஜாவை பிடிக்கிறதுக்கு இந்த போர் வீரர்கள் ஒரு காலத்தில் பதிவு போட்டாங்களோ அந்த ராஜாவுடைய அரண்மனைக்கு கொண்டு போகிறான். எந்த ராஜாவை பிடிக்கிறதுக்கு இந்த ராஜா ஆட்களை முந்தி அனுப்புனானோ அந்த அரண்மனைக்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே நம்ம வாசிக்கலாம். 6வது அதிகாரம் 19, 2 ராஜாக்கள் 6:19. அப்பொழுது எலிசா அவர்களை நோக்கி, இது வழி அல்ல, இது பட்டணமும் அல்ல, என் பிறகே வாருங்கள், நீங்கள் தேடுகிற மனுஷனிடத்தில் நான் உங்களை வழி நடத்துவேன் என்று சொல்லி அவர்களை சமாரியாவுக்கு அழைத்து கொண்டு போனான். அவர்கள் சமாரியாவிலே வந்தபோது எலிசா, கர்த்தாவே, இவர்கள் பார்க்கும்படிக்கு இவர்கள் கண்களை திறந்தருளும் என்றான். பார்க்கும்படிக்கு கர்த்தர் அவர்கள் கண்களை திறந்தபோது இதோ அவர்கள் சமாரியாவின் நடுவிலே இருந்தார்கள். இஸ்ரவேல் ராஜா அவர்களை கண்டபோது எலிசாவை பார்த்து, என் தகப்பனே, நான் அவர்களை வெட்டி போடலாமா என்று கேட்டான். நல்லா கவனிக்கணும், நம்ம மேட்ரு இதுதான். தீமைக்கு தீமை செய்யலாமா? பல தடவை எனக்கு அநியாயம் பண்ணணும்னு சொல்லி பதிவிடை வச்சான, என்னை கொண்டு போடணும், வெட்டி போடணும்னு சொல்லி என்னை பிடிக்கும்படி பதிவிருந்தவங்க இவங்க தான். இப்போ வகையாக வந்து மாட்டிக்கிட்டாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, வகையாக வந்து மாட்டிக்கிட்டாங்க. இப்போ நான் இவங்கள எனக்கு செய்யணும்னு நினச்சதை நான் அவங்களுக்கு செய்யலாமா? அநேக நேரங்களில் நமக்கு சில மனிதர்கள் தீமை செய்யும்போது நம்முடைய இருதயத்தில் ஒரு சிந்தனை வரும். எப்படி வரும்னா, அவங்க எனக்கு செய்த மாதிரி நான் அவங்களுக்கு செய்வேன், எனக்கு அவங்க செய்ததற்கான பழியை நான் அவங்களுக்கு என்ன செய்வேன், தீர்ப்பேன். உங்களுக்கு வந்திருக்குதாங்க? உங்களுக்கு வந்திருக்குதா? எனக்கு வந்திருக்குது. சின்ன வயசில்
எங்கள் டேடி நல்லா அடிப்பாங்க, உங்களுக்கெலாம் நல்லா தெரியும். அப்போது என்னென்னா, ஒரு சண்டே சர்வீஸில் நான் இப்போ சின்ன பையன், 1ஆம் கிளாஸ் கூட படிச்சிருக்க மாட்டேன், ஏதோ பயங்கரமாக ஏதோ பேசிகிட்டு இருந்தேன்னா, ஏதோ சின்ன குறும்பு ஏதோ பண்ணிட்டேன் போல். நேராக வீட்டுக்கு வந்த உடனே அங்கே வச்சு கண்டுக்கவே மாட்டாங்க, ரொம்ப பெரிய அளவு கண்டுக்க மாட்டாங்க. கொஞ்சம் ரொம்ப ஏதாவது பண்ணேன்னா என்ன அப்படியே தூக்கி பொம்பளைகளுக்கு நடுவில் உட்கார வச்சுருவாங்க. அப்படியே நேராக வருவாங்க. அப்போ பாய் தானே, தரையில் தானே உட்காந்துருப்போம், அப்படியே ஒரு கையை பிடிச்சி தூக்குவாங்க, அப்படியே சம்பளம் போட்ட மாதிரியே அப்படியே தூக்கிட்டு போவாங்க. அப்படியே தூக்கி ஒன்று முன்னால் வைப்பாங்க, அப்படி இல்லைன்னா பொம்பளைகளுக்கு நடுவில் தூக்கி உட்கார வச்சுருவாங்க. அமைதியாக இருப்பேன். இது எக்ஸ்ட்ரீம்ங்க. ஆனால் ஆல்மோஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னு இங்கே பார்த்துட்டு வீட்டுக்கு போன பிறகு தான் அங்கே நல்ல சிறப்பு கவனிப்பு இருக்கும். நல்ல புரோட்டா, பிரியாணி, சிக்கன், மட்டன்லாம் ரொம்ப ஸ்பெஷல் ஐட்டம்லாம் இருக்கும். அப்போ நல்லா அடி கிடச்சிது பாருங்கள், நல்லா பயங்கரமாக அடி கிடச்சிது. உடனே அப்படி இருந்தேன். மம்மிக்கு ப்ளவுஸில் ஒரு நூல் இப்படி தெரிஞ்சிட்டு, மம்மி நான் வளர்ந்த பிறகு இந்த நூலை வச்சு டேடியை கட்டி போட்டு நான் அடிப்பேன். ஷூலேஸில் இந்த ப்ளவுஸில் இருந்த நூல், மம்மி நான் வளர்ந்த பிறகு அவங்க இப்போ என்ன அடிக்காங்களா, நான் வளர்ந்த பிறகு என்ன செய்வேன்? தீமைக்கு தீமை செய். அநேக நேரங்களில் நமக்கு என்ன நடக்குதோ அதே இதை நமக்கு தீமை செய்தவங்களுக்கு நம்ம பதில் கொடுக்கணுங்கிறது தோணும். ஒரு எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆட்டோமேட்டிக்காக இவ்வளவு நாள் எத்தனையோ தடவை என்னை பிடிக்கும்படிக்குவேன் என்ன செய்தான், பதிவிடையான், வைத்தான், அனுப்பி வச்சான், எல்லாம் கரெக்ட் தான், எல்லாம் கரெக்ட் தான். அவன் கேட்குறான், ஆண்டவரே இப்போ இவன் என் கையில் மாட்டிக்கிட்டான், இவனை நான் வகையாக செய்யலாமா? உங்களை எத்தனை பேர் உங்கள் சத்துருக்களுக்கு வகையாக செய்யறதுக்கு ஆயத்தமாக சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? ஹலோ, பக்கத்தில் கேளுங்க, நீங்கள் எப்படி பிரதர், எப்படி சிஸ்டர், உங்கள் சத்துருக்கு எப்போ அழகாக வசமாக செய்யலாமா காத்துட்ருக்கீங்களா? நான் சொல்கிறேன், தீமைக்கு தீமை செய்யாமல் தீமைக்கு நன்மை செய்ய பழகிக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நன்மை உண்டாகணும்னா, உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாகணும்னா, சில நேரங்களில் இருமாப்பான இதையும் அதுக்கு கீழ்ப்படிது தோணாது. அது நல்ல அறிகுறி இல்லை, தீமையான அறிகுறி. அது நல்ல அறிகுறி இல்லை, மேலே உங்கள் வாழ்க்கையில் தீமையை விளைவிக்கும். அதனால் அது செயின் ரியாக்ஷன் மாதிரி தொடர்ந்து கொண்டே இருக்கும். செயின் ரியாக்ஷன் மாதிரி தொடர்ந்து கொண்டே இருக்கும். அவங்க தீமை செய்தாங்க, நீங்கள் பதில் தீமை செய்வீங்க, அடுத்து அவங்க உங்களுக்கு தீமை செய்வாங்க. எப்போ முடிவு வரும்? ஒரு நாளும் முடிவு வராதுங்க, ஒரு நாளும் முடிவு வராது. அவன் அதுதான் கேட்குறான். இஸ்ரவேல் ராஜா அவர்களை கண்டபோது எலிசாவை பார்த்து, என் தகப்பனே, நான் அவர்களை வெட்டி போடலாமா என்று கேட்டான். அதற்கு அவன், நீர் வெட்ட வேண்டாம், நீர் உம்முடைய பட்டயத்தினாலும் உம்முடைய வில்லினாலும் சிறையாக்கி கொண்டவர்களை வெட்டுகிறீரோ? இவர்கள் புசித்து குடித்து தங்கள் ஆண்டவனிடத்திற்கு போகும்படி அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு எதிரே வையும் என்றான். கவனிச்சிங்களா? அவன் பிடிக்கிறதுக்கும் வெட்டுறதுக்கும் கொல்றதுக்கும் அழிக்கிறதுக்கும் வந்தான். அதில் தப்பிச்சு விடுறதுக்கு ஒரு தீர்க்கதரிசி இருக்கான், அவனை பிடிச்சிட்டு போகலான்ட்டு வந்தான். இப்போ அந்த தீர்க்கதரிசி தான் சொல்கிறான், யாரை பிடிச்சிட்டு போகணுன்னு வந்தானோ அந்த தீர்க்கதரிசி தான் சொல்கிறான், நீ அவனுக்கு என்ன செய்யாத, அவனை வெட்டாத, அவனுக்கு தீங்கு செய்யாத. அவன் வந்திருக்கான்ல, நல்லா சாப்பிட்டு திருப்தியாக போட்டோம். ஹலோ, எத்தனை பேர் இப்படி பண்ணலான்னு நினைக்கிறீங்க? உங்கள் சத்துருக்களுக்கு உங்களுக்கு தீமை செய்தவங்களுக்கு இந்த மாதிரி செய்து பாருங்கள். தேவன் விரும்புகிறதும் தேவன் எதிர்பார்க்குறதும் இப்படி தாங்க. உலகத்தில் நன்மை உண்டாகணும், வாழ்க்கையில் நன்மை உண்டாகணும், உலகம் சமாதானமாக இருக்குன்னு ஜெபம் பண்ண பத்தாதுங்க. எப்படிங்க சமாதானம் உண்டாகும்? உங்களாலையும் என்னாலையும் தான். அவரை தேடக்கூடிய அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற, அவரை விசுவாசிக்கிற உங்களால் என்னால் தான் அந்த நன்மை உண்டாகும். உங்களால் என்னால் தான் சமாதானம் உண்டாகும். எப்படி? உங்களுக்கு தீமை நிறைய பேர் செய்வாங்க, அவங்களுக்கு நீங்கள் நன்மை செய்வதன் மூலமாக. தீமை இந்த உலகத்தில் வருவதை உங்களால் என்னால் தான் ஸ்டாப் பண்ண முடியும். உலக மனிதனால், பிசாசுக்குள் இருக்கிற மனிதனால் அதை ஒரு நாள் செய்யவே முடியாது. எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? நிச்சயமாக ஆண்டவர் சொன்ன வேத வார்த்தையின்படி நம்ம வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும், பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். இந்த உலகத்துக்கே நம்ம பெரிய ஆசீர்வாதமாக இருப்போம். கவனிங்க 23. அப்பொழுது அவர்களுக்கு பெரிய விருந்து பண்ணி அவர்கள் புசித்து குடித்த பின்பு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் தங்கள் ஆண்டவனிடத்துக்கு போய்விட்டார்கள்.
சீரியாவின் தண்டுகள் இஸ்ரவேல் தேசத்திலே அப்புறம் வரவே இல்லை. அப்புறம் நன்மை செய்தல மேன்மை இருக்குதா? நிச்சயமா இருக்குது. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையிலையும் உங்களை தொடர்ந்து வரக்கூடிய, முகாந்தரம் இல்லாமல் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய தீமைகளை நீங்க ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா நீங்க நன்மை செய்ய பழகணும். நீங்க நன்மை செய்யணும். தீமை செய்தவர்களுக்கு தீமை செய்யணும். தீமை செய்தவங்களுக்கு மறுபடியும் தீமை செய்வதற்கு சந்தர்ப்பத்தை எதிர்பாராமல் தீமை செய்தவர்களுடைய தீமை மறுபடியும் உங்களை தொடராதபடிக்கு அவர்களுக்கு நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். பக்கத்துல பார்த்துருங்க, நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்து வரக்கூடிய தீமை தேவனுடைய மனுஷன் சொன்ன தேவனுடைய வார்த்தையினால முற்றுப்புள்ளி வந்தது. என்ன வந்தது? ஒரு புல் ஸ்டாப் வந்துச்சு. உங்க வாழ்க்கையில் தீமை நிறைஞ்சிருக்குதா? தீமை தொடர்ந்து வந்து கொண்டிருக்குதா? முகாந்தரமே இல்லாமல் பல தீமைகளை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா? சில மனிதர்கள் உங்களுக்கு அடிக்கடி நெருக்கடி கொடுத்து கொண்டே இருக்கிறார்களா? அதுக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்கிறது? ஆண்டவரே முற்றுப்புள்ளி வையும்னு ஜெபம் பண்ணா வச்சிருவாரா? ஆண்டவர் சொல்வாரு, நீ தான் வைக்கணும். நீதான். நான் எப்படி வைக்க முடியும்? அவை செய்த தீமைக்கு நன்மை செய்வதன் மூலமாக. செய்த தீமைக்கு எப்படி தீமை குடும்பத்தை விட்டு போகும்? எப்படி தீமை நம்மளை விட்டு அகன்று போகும்? தீமை செய்ய மனிதர்கள் அநேகம் பேர் இருக்காங்க. நன்மை செய்வதற்கு இந்த உலகத்தில் நீங்களும் நானும் தான் இருக்கிறோம். எத்தனை பேர் அப்படி சுவாசிக்கிறீங்க? பக்கம் பார்த்துங்க. தீமை செய்வதற்கு, பொல்லாப்பு செய்வதற்கு இந்த உலகத்தில் 1000 பேர் இருக்காங்க. ஆனால் நன்மை செய்வதற்கு நீங்களும் நானும் தான் உண்டு. நம்ம செய்யலாம், வேறு யார் செய்ய போறா? ஆண்டவர் அதுக்காக தாங்க நம்மளை அழைத்து வைத்திருக்கிறாரு. சும்மா காலையில் எழும்பி 6 மணிக்கு எழும்பி பாட்டு பாடி ஒரு காணிக்கையை போட்டுட்டு உட்காந்து தூங்கி எழும்பி போவதுக்காக இல்லை. எதுக்காக? இத்தனை பேர், இத்தனை ஊரில் எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளோ ஜனங்கள் இருக்காங்க. அத்தனை பேர் இருக்கும்போது ஏன் இப்படி கொஞ்சம் பேர் கூடி வந்திருக்கிறோம்? நன்மை செய்யும்படியாக, தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்யும்படியாக. இந்த ஊருக்கு இல்லை, இந்த உலகத்திற்கே நம் நிமித்தம் நன்மை ஆசீர்வாதம் உண்டாகணும். நம் நிமித்தம் சமாதானம் உண்டாகணும். தீமைகள் நம்மால் தடுக்கப்பட வேண்டுமே தவிர நம்மால் பெருகக்கூடாது. நம்மால் தீமை தொடரக்கூடாது. எத்தனை பேர் நான் சொல்ல சொல்லுங்குது? தீமை நம்மால் தடுக்கப்படலாம், ஸ்டாப் ஆகலாம். ஆனால் நம்மால் என்ன செய்யக்கூடாது? தொடரக்கூடாது. நம்மால் தீமைகள் பெருகக்கூடாது. அதுக்கு ஒரே ஒரு வழி, தீமையை நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. தீமையை எத்தனை பேர் அப்படி பண்ணலாம்னா ரெடியாக இருக்கீங்க? தீமை குறித்து இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு பாடுகள் இருக்கு, இவ்வளவு உபத்திரம் இருக்குன்னு புலம்புற அநேகம் பேர் இருக்காங்க. என் வாழ்க்கையிலேயே அப்படி நடக்குதுன்னு கேள்வி கேட்குற 1000 பேர் இருக்காங்க. அவர்கள் மத்தியில் தீமைக்கு நன்மை செய்ய எத்தனை பேர்கள் இருக்கிறாங்க? இந்த கேள்வி கேட்குற ஒவ்வொருத்தரையும் நான் கேட்குறேன், எத்தனை பேர் இருக்கீங்க? தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நன்மை செய்ததுனால அப்புறம் அந்த தீமை அவனை தொடரவில்லை. பக்கம் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் இந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நன்மை செய்வதனால இனி இந்த தீமை உங்களை பின்தொடர்வதை நீங்கள் தடுக்கலாம். 2 சாய்ஸ் இருக்குது. ஆண்டவர் யாரையும் கொண்டு போய் திணிக்க மாட்டார். நீ கண்டிப்பாக நன்மை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறதில்ல, திணிக்கிறது. அவருடைய வார்த்தையை தருவார். அவருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து அதன்படி வாழும்போது வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகும். நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதம் சொல்ற வார்த்தை அதுதாங்க. வேதம் சொல்ற ஆண்டவர் உங்க பேரில் கரிசனை இல்லாதவர் அல்ல. கரிசனை இல்லாதவர், அக்கறை இல்லாதவர் கிடையாது. அக்கறை இல்லாதவர் தீமை விலக்கணும்னு நினைக்கிறாரு. நன்மைகளை உங்க வாழ்க்கையில கட்டளையிடணும்னு நினைக்கிறாரு. எப்படி செய்யறது? நம்ம தான் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிக்க மாட்டேங்கிறோமே. தீமை செய்தவனுக்கு குதிச்சு அடிக்கிறதுக்கெல்லாம் ஸ்பீடு ஏறுது. தீமை செய்யும்போது முடியுதோ முடியலையோ குதிச்சு அடிக்கணும். எட்டாட்டாலும் பரவாயில்ல, துள்ளியாது அடிக்கணும்லாம் யோசிக்கிறோம். நான் என்ன சொல்றேன், கொஞ்சம் ஒரு தீமை செய்யணும்னு நினைக்கிறதுக்கு முன்னால ஒரு செகண்ட் யோசித்து பாருங்க. தீமை செய்கிற மனுஷன் யாரு? நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யார்? ரெண்டையும் ஒரு கம்பேரிஷன் போட்டு பாருங்க. அவன் எவ்வளவு தீமை செய்தாலும்
அத்தனை தீமையிலிருந்து உங்களை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரே ஒரு கண்டிஷன், அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிவாங்க. அவர் சொல்லு கேட்டு அதை அப்படியே நம்புனீங்கன்னா, அப்படியே கீழ்ப்படிச்சிங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய தீமை எவ்வளவு ஆயிரமாக இருக்கலாம், அதில் ஒன்று கூட என்ன செய்யாது, வரவே வராது. இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஏவப்படக்கூடிய ஏவுகணைகள் பல ஆயிரம்தான், ஆனால் ஒன்று கூட என்ன செய்யாது, நிலத்தில் ஒரு தேர்டு, ஒரு அயன்டோம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யுமானால் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அயன்டோமுக்கும் தேடுக்கும் மேலானவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நெருங்கக்கூடிய தீமைகள் பெருசு இல்லைங்க, அது பல ஆயிரம் இல்லை, பல கோடியாகவே இருக்கட்டும், பரவாயில்ல. ஆனால் தேவனுடைய வார்த்தை அத்தனை தீமையிலிருந்தும் உங்களை பாதுகாக்க போதுமானது. எப்படி ஒரு இஸ்ரவேல் ராஜாவை பதிவு இருந்து பிடிப்பதற்கு, அவனை நிர்மூலம் பண்ணுவதற்கு, அவனை அழிப்பதற்கு பல முறை சீரிய ராஜா என்ன செய்தான்? ஒரு தடவை கிடையாது, ஒரு தடவை பல முறை, எல்லாம் சொல்லுங்க, பல முறை தீமை மேலே தீமை செய்துகிட்டே இருக்கிறான், பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் ஒவ்வொரு தடவையும் தேவனுடைய வார்த்தை தீமையை தடுத்து கொண்டே இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்கிறேன், உங்களை நோக்கி வரக்கூடிய தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய தீமைகளை தடுத்து கொண்டே இருக்கிறது. நம்புறீங்களா? நீங்கள் பக்கங்களை பார்த்து கேளுங்க பார்ப்போம். இங்கே பேசக்கூடிய தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய தீமைகளை தடுத்து கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நம்புனீங்கன்னா, விசுவாசிச்சிங்கன்னா, நிச்சயமாக அது அப்படி நடக்கும். நிச்சயமாகவே. எப்படி தீமைக்கு ஒரு முடிவு வைக்கிறது, எப்படி தீமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது, தேவன் எப்படி தீமை தடுப்பார்? அவருடைய வார்த்தையை அனுப்புகிறார். வார்த்தையை, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிப்பதன் மூலமாக, அந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை வைப்பதன் மூலமாக அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். எப்படி அன்னைக்கு கடல் ஃபுல்லாக சூழ்ந்திருந்துச்சு, அது மறுபடியும் கடவாதபடிக்கு அதுக்கு எல்லை என்ன செய்தாராம், வைத்தாராம். அப்படி திருப்பிக் கொள்ளுங்கள். யோபு 38, யோபு 9 வாசிக்கிறேன், 8 வாசிக்கலாம். கர்ப்பத்திலிருந்து உதிக்கிறது போல் சமுத்திரம் புரண்டு வந்த போது, எல்லாம் சொல்லுங்க, சமுத்திரம் புரண்டு வந்த போது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? அதை கதவுகளால், மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவையாகவும் நான் உடுத்தின போதும் நான் அதற்கு எல்லை குறித்து அதற்கு தாழ்பாள்களையும் கதவுகளையும் போட்டு, இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவதென்று நான் உனக்கு சொல்லுகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ எங்கே? நல்லா கவனிங்க. இம்மட்டும் வா, இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. எல்லாம் சொல்லுங்க, இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று நான் அவைகளுக்கு சொல்லும்போது. அப்போ நல்லா கவனிங்க, பூமியில சுற்றி இருந்த தீமை மாதிப்பட்ட அந்த ஜலம் அது ஒரு இடத்தில் சேரவும், மீண்டும் மறுபடியும் அந்த பூமியை மூடிக்கொள்ளாதபடிக்கு தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பினார். என்ன அனுப்பினார்? எப்படிப்பட்ட வார்த்தை? இம்மட்டும் வா, மிஞ்சி வராது. இம்மட்டும் வா, மிஞ்சி வா. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் பலவிதமான தீமைகள், இந்த பூமியை ஜலம் சூழ்ந்திருந்த மாதிரி உங்களை சுற்றி பல தீமைகள் சூழ்ந்திருக்கலாம், உங்களை தொடர்ந்து இருக்கலாம், உங்களை தொடர்ந்து இருக்கலாம். ஆனா தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்றால், இம்மட்டும் வா, மிஞ்சி வராது. இம்மட்டும் வா, பக்கம் பார்த்து, இம்மட்டும் வா, மிஞ்சி வராது. உங்களை தொடர்ந்து கொண்டிருக்கிற அந்த தீமையை அதை பார்த்து நீங்க சொல்லுங்க, இம்மட்டும் வா. அந்த தீமையை நினைச்சுக்கிடுங்க, இம்மட்டும் வா, மிஞ்சி வராது. எந்த ஒரு தீமையும் அதை பார்த்து சொல்லுங்க, இம்மட்டும் வா, மிஞ்சி வராது. இது தேவனுடைய வார்த்தை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படின்னு சொல்லி, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது என்று நான் சொல்லுகிற போது, அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தீமைகள் தொடர்ந்து வரும்போது
மீண்டும் மறுபடியும் மூடிக்கொள்ளலான்னு சொல்லி, தீமையினாலே உங்களை சூழ்ந்து கொள்ளலான்னு சொல்லி அவைகள் தொடர்ந்து வரும்போது தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, இம்மட்டு வா, மிஞ்சி வராதே. எப்படி சொல்லுது? பிரசங்கத்தின் மூலமாக. எப்படி சொல்லுது? பிரசங்கத்தின் மூலமாக. எப்படி இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின் மூலமாக. அந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கு தீமை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது, அலைகள் வந்துக்கிட்டே இருக்குது, ஒன்பின் ஒன்றா அவன் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஒவ்வொரு தடவையும் தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தை எப்படி இருந்துச்சுன்னா, அவன் பதிவிடை வச்சு அவனை பிடிக்கலான்னு சொல்லி வரும்போது, இம்மட்டும் வா, அது வரைக்கும் வா, மிஞ்சிராத, நீ பதிவிட போடு, ஆனால் இஸ்ரவேல் ராஜா மேலே கையை வச்சிராத, இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, இம்மட்டும் வா. பிரச்சனை வரலாம், பிரச்சனை வரலாம், ஆனால் உங்களை ஒன்றும் பண்ணக்கூடாது. ஆண்டவர் சில நேரங்களில் சில பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில் அனுமதித்தார்னா, சில நேரங்களில் அவர் அப்படி அனுமதிக்கும் போது என்ன சொல்வார்னா, வா, நீ என்ன செய், வா, ஆனால் ஒன்றும் பண்ணக்கூடாது, வா, ஆனால் ஒன்றும். இப்போ கவனிங்களா, இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே மலை பள்ளத்தாக்கில் அங்கே பக்கத்தில் அப்படி இருக்காங்க. இப்போ இவங்களை சபிக்கும்படிக்கு கிதியோன் பிழையாம்ங்கிற ஒரு தீர்க்கதரிசியை பாலாக்கு என்ன செய்கிறான், கூட்டிகிட்டு வரான். வழியில் ஆண்டவர் தடுக்கிறார், எல்லாம் சொல்லுங்க, தடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்க சபிக்கப்படணும், அவங்க அழிஞ்சு போகணும்னு சொல்லி கூலி பொருத்தி கொண்டு காசு வாங்கிட்டு இவங்களை அழிக்கணும், சாபம் போடணும்னு சொல்லி வரக்கூடிய அந்த தீர்க்கதரிசியை தேவன் வழியில் என்ன செய்கிறாரு, முதல்ல அவன் ரொம்ப கேட்குறான், நீ போ அப்படின்றாரு. ஆனால் என்ன செய்கிறாரு, தடுக்கிறாரு. போன்னு சொல்கிறாரு, ஆனால் என்ன செய்கிறாரு, தடுக்கிறாரு. 3 தடவை தடுத்தார். எத்தனை தடவை தடுத்தாரு? 3 தடவை தடுக்கிறாரு. அடுத்தால சொல்கிறாரு, அவனுக்கு கண்களை திறந்து சொல்கிறாரு, நீ போ, ஆனால் நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் நீ சொல்லணும். தீமை கத்தர் எப்படி தடுக்கிறாரு பாருங்க. நான் உனக்கு என்ன சொல்கிறேனோ அதுதான் நீ என்ன செய்யணும், உன் இஷ்டத்துக்கு நீ செய்திடக்கூடாது. நான் சொல்கிறேன், தீமையாக இருந்தால் கூட, உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு தீமையாக இருந்தால் கூட அது இஷ்டத்துக்கு உங்கள் வாழ்க்கையை எதையும் செய்வதற்கு கத்தர் அனுமதி கொடுக்கறது இல்லை. எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை தான் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய தீமையாக இருந்தாலும் செய்ய முடியுமே தவிர, அவருடைய வார்த்தைக்கு மிஞ்சி உங்கள் வாழ்க்கையில் எந்த தீமையும் எதையுமே பண்ண முடியாது. எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? நம்பணும். முதல்ல என்ன செய்யணும்? தீமைகள் வரலாங்க, தீமைகள் வரலாம், அதுக்கு உரிமை இருக்குது, வரலாம். ஆனால் இம்மட்டும் வா, மிஞ்சி. கர்த்தர் சொல்றாரு, பிழையாம் திரும்ப திரும்ப ஜெபம் பண்றான், ஆண்டவரே எனக்கு நிறைய பணம் வருது, நான் அவங்கள சபிச்சா, அவங்க சபிக்கப்பட்டு போனா, அந்த ஜனங்கள் இந்த உலகத்தில் இல்லாதபடி அழிஞ்சு போயிட்டாங்கன்னா எனக்கு இவ்வளவு கனம் கிடைக்கும், ஆகவே நான் போகட்டான்னு திரும்ப திரும்ப கேட்கும்போது, போ, ஆனால் நான் உன்னை தடுப்பேன், போ, ஆனாலும் நான் என்ன செய்வேன், தடுப்பேன், போ, ஆனாலும் உன் இஷ்டத்துக்கு அங்கே எதுவும் பேசக்கூடாது, நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் நீ என்ன செய்யணும், அங்கே போய். எவ்வளோ அற்புதமான கடவுள் பாருங்க, எவ்வளோ அற்புதமான தேவன். அதே மாதிரி தான் அந்த அழைக்கும். யோசித்து பாருங்க, சீரியா இந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கும் நடந்தது அதே மாதிரி தான். நீ போ, பதிவிடை பண்ணு, ஆனால் ராஜா மேலே கை போடுறதுக்கு உனக்கு என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாது. ராஜா மேலே கை போடுறதுக்கு அதிகாரம். யோபு வாழ்க்கையில் நடந்ததும் அப்படிதான். சத்துரு கேட்குறான், நான் இது பண்ணலாமா, பரவாயில்ல பண்ணிக்க, ஆனால் அவன் உயிர் மேலே கை வைக்கிறதுக்கு உனக்கு என்ன கிடையாது. கர்த்தர் தீமைகளுக்கு எல்லை வைக்கிற தேவன். தீமைகளுக்கு எல்லை பிசாசு கையில் இல்லைங்க, ஆண்டவர் கையில் இருக்குது. அதிகாரம் அவர் கையில் இருக்குது. அவரை மிஞ்சி ஒரு விஷயத்தை உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் குடும்பத்திலே செய்வதற்கு பிசாசுக்கு அதிகாரம் கிடையவே. அவருடைய வார்த்தையை நீங்கள் நம்புறீங்களா? அவருடைய வார்த்தையை நீங்கள் மதிப்பு கொடுக்குறீங்களா? அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுவீங்களா? உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இஸ்ரவேல் ராஜா அந்த வார்த்தையை நம்பினான், கீழ்ப்படிஞ்சான், வந்தான், மிஞ்சி வரல, வந்தான், மிஞ்சி வரல, திரும்ப திரும்ப வந்துட்டே இருந்தான், திரும்ப திரும்ப வந்துட்டே இருந்தான். கடைசியில் 10வது வசனத்தில் சொன்ன மாதிரி, நான் அதற்கு எல்லை குறித்து அதற்கு தாழ்பால்களையும் கதவுகளையும் போட்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர்
உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய தீமைகளுக்கு எல்லை குறித்து தாழ்பாள்களையும் கதவுகளையும் அதற்கு போட்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையின் மீது இந்த நம்பிக்கை வைக்கிறீங்க? கர்த்தர் அதற்கு எல்லை குறித்திருக்கிறார். பக்கம் பார்த்துறோம். உங்கள் தீமைக்கு எல்லை குறிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் தீமைக்கு தாழ்பாள்களும் கதவுகளும் தேவனால் போடப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் அப்படியே பலிக்குங்கிற நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்குது? இதை நம்பும்போது ஒரு தடவை 2 தடவை இல்லை, எத்தனை தடவை இதை குறித்தான தேவனுடைய வார்த்தை வந்தாலும் அத்தனை தடவை நம்பணும். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் ஆரம்பிச்சிட்டாயா அப்படின்னு மண்டை சொரியாம அத்தனை பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. யோசித்து பாருங்களேன். சீரிய ராஜா இஸ்ரவேல் ராஜா அந்த மாதிரி நினச்சிருந்தானே, ஆவுன்னா இவன் ஒருத்தன் அங்கே போவாத இங்கே போதான்றான் ஆரம்பிச்சிட்டாயான்னு மண்டையை சொரிஞ்சிருந்தானா உயிரோடு இருந்திருக்க மாட்டாங்க. உண்மையா இல்லையா? இவனுக்கு வேலையே தான், இவனுக்கு வேலையே. ஒரு வசனம் கிடச்சிட்டா, நீதிமொழிகள் 4:23 கிடச்சிட்டா, இனி எத்தனை வருஷமோ, எத்தனை, நான் சொல்கிறேன், எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த வார்த்தையை கீழ்ப்படிங்க. எத்தனை தடவை வந்தாலும் அந்த வார்த்தையை கீழ்ப்படிங்க. உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளலாம். உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளலாம். உங்கள் இதயத்தை நீங்கள் காத்துக்கொள்ளலாம். உங்கள் இதயத்தை நீங்கள் பத்திரப்படுத்தலாம். உங்கள் இதயத்தில் இருக்கிற தீமைகளை நீங்கள் அகற்றலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லா காவலுடன் உன் இதயத்தை காத்துக்கொள். எல்லா காவலுடன் உன் இதயத்தை எத்தனை தடவை வந்தாலும் காத்துக்கொள். எத்தனை தடவை வந்தாலும் தாழ்பால் போடு. இஸ்ரவேல் ராஜா அநேகம் தரம் தன்னை காத்துக்கொண்டான். நமக்கு ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை மேலே கேட்டாலே போர் அடிக்குது, தூக்கம் வருது, சொன்னதையே சொல்லி அரைச்சமாவே அரைச்சி அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இஸ்ரவேல் ராஜாவுக்கு அப்படி இல்லை. இஸ்ரவேல் ராஜாவுக்கு வித்தியாசம் புரியுதா? நமக்கும் இஸ்ரவேல் ராஜாவுக்கும் உள்ள வித்தியாசம் புரியுதா? அவன் எத்தனை தடவை சொன்னானோ அத்தனை தடவையும் கீழ்ப்படிஞ்சான், அத்தனை தடவையும் கேட்டான். நான் சொல்கிறேன், இது 1 வருஷம் இல்லை, 10 வருஷம் இதை பற்றி பிரசங்கம் பண்ணாலும் 10 வருஷமும் நீங்கள் கேட்டிங்கன்னா 10 வருஷமும் நீங்கள் நல்லா இருப்பீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாங்க. நான் இப்போ சொல்கிறேன், ஆண்டவர் என்ன தேவனுடைய வார்த்தையை அப்படியே நம்புங்க. நான் அதற்கு எல்லை குறித்து அதற்கு தாழ்பாள்களையும் கதவுகளையும் போட்டு இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய தீமையினுடைய கொடூரங்கள், பெருமைகள் தேவனுடைய வார்த்தையாகிய இங்கே அடங்க கடவுது. தேவனுடைய சமூகத்தில் அடங்க கடவுது. தேவனுடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய வார்த்தையினால் அடங்க கடவுது. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு முறை கூட எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம். உங்கள் தீமை, நீங்கள் சந்திக்கிற தீமைகள், அது கவலையாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், தரித்திரமாக இருக்கலாம், வாட்டர் இஸ் எதுவாக, பாவமாக இருக்கலாம். பாவம் பெரிய தீமை, ரொம்ப மோசமான தீமை. பாவம் இருக்கிறது வரைக்கும் தீமை இருந்துக்கிட்டே இருக்கும். போன வாரத்தில் பேசினேன் இல்லையா? பாவம் தொடரும், தீமையும் தொடரும். பாவமும் தொடரும், தீமையும் ரெண்டும் கன்னியூ பண்ணும். எதுவாக இருக்கலாம். இப்போ நீங்கள் எது உங்களை தொடர்ந்து இருக்கிற தீமை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பார்த்து பேசுங்க. தேவன் உனக்கு எல்லை குறித்து உனக்கு தாழ்பாள்களையும் கதவுகளையும் போட்டு விட்டார். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. உன் தீமைகளின் பெருமை தேவனுடைய இந்த வார்த்தையில் அடங்க கடவுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவர் மையப்படுத்தும். அப்படியே எழுந்திருப்போம். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவர், நீ தந்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. வாயில் திறந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். 2 கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்போ எந்த தீமையை பார்த்து பேசுனீங்களோ, எதுவாக வேணாலும் இருக்கலாம், உங்கள் பலகீனமாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், நிந்தனையாக இருக்கலாம், நெருக்கடியாக இருக்கலாம், அவமானமாக இருக்கலாம், மரண பயமாக இருக்கலாம், பரவாயில்ல. அதை பார்த்து நீங்கள் சொன்ன தேவனுடைய வார்த்தை, நீங்கள் விசுவாசித்து பேசின வார்த்தை, அதனுடைய
தாக்கம் இன்றோடு இந்த வார்த்தையை விசுவாசித்து சொன்ன இதோடு அடங்க கடவுள். கர்த்தர் அடக்கி விட்டார். அவைகளுக்கு தாழ்பால்களை போட்டிருக்கிறார். ஓ உமக்கு நன்றி ஆண்டவர். கரங்களை வைத்து சொல்லும், ஆண்டவரே, நான் சந்தித்து தொடர்ந்து வரக்கூடிய தீமைகளுக்கு நீங்கள் தாழ்பால்களை போட்டு கதவு போட்டு அதுக்கு எல்லை குறித்து மிஞ்சி வா, இம்மட்டு வா, மிஞ்சி வராதே, இம்மட்டு வா, மிஞ்சி வராதே, இம்மட்டு வா, மிஞ்சி வராது என்று சொல்லி அதற்கு நீர் எல்லை குறித்தீரே ஆண்டவரே. அவற்றினுடைய பெருமையை நீர் உடைத்து போட்டீரே, அடக்கினீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருக்கு அப்படியே நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நான் நம்புகிறேன். ஆண்டவர், உம்முடைய வார்த்தையின் முன்பதாக என்னை தொடர்ந்து வரக்கூடிய எல்லா தீமைகளும் அடங்கி போனபடியால் நன்றி. அது என்னை எதுவுமே செய்ய முடியாது, எந்த தீமையும் என் வாழ்க்கையில் தர முடியாது. நன்மைகளை மட்டுமே கொண்டு வர முடியும். நமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு தீமை செய்கிற மனிதர்களுக்கு நாங்கள் நன்மை செய்வதன் மூலமாக எங்களை தொடர்ந்து வரக்கூடிய தீமைகள் அடங்கி போகிறபடியால் நன்றி. அதற்கு ஒரு எல்லை உண்டானபடியால் நன்றி. தீமைகள் எங்களை மிஞ்சி வராதபடிக்கு உம்முடைய வார்த்தையின்படி எங்களுக்கு தீமை செய்த மனிதர்களுக்கு நாங்கள் நன்மை செய்வதனால அந்த தீமை அப்படியே அடங்கி போனபடியால் நன்றி சொல்கிறோம். இஸ்ரவேல் ராஜா சீரியா படைகளுக்கு நல்ல அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து அவங்கள அனுப்பிவிட்டனால அப்புறம் அவனை தொடர்ந்து வரவில்லை. அப்புறம் அவனுக்கு பதிவிடை வைக்கவில்லை. ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்டு உம்முடைய வார்த்தையை விசுவாசித்து நாங்கள் எங்கள் தீமை செய்தவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்வதனால எங்களை தொடர்ந்து வரக்கூடிய தீமைகள் இனிமேல் நாங்கள் பார்க்காதபடிக்கு நீர் எல்லாவற்றையும் முற்றிலும் மாற்றி போட்டபடியால் நமக்கு நன்றி சொல்கிறோம். நீங்கள் மகிமைப்படுங்க ஆண்டவரே. அப்படியே நாம மகிமைப்படட்டும். உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சிநேகமும் இன்னும் சதா காலமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை மட்டும் நம் ஒவ்வொருவரும் கூட இருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ. இந்த பாடலை பாடி நாம் கடந்து செல்லலாம். நீலத்தில் நீர் என்றும் ராஜா, பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா. நான் நீலத்தில் நீர் என்றும் ராஜா, உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே ராஜாக்களோடே, புழுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன்
பாடுவேன் உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன் உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன் உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன் அல்லேலூயா 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 உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கம் ஊழிய எல்லைகள் பெரிதாக்கிறீர் அதில் ராஜாக்கள் ஊதிக்கவும் உதவி செய்தீர் அறியாத ஜாதியை வரவழைத்தீ நீ தந்த வாக்கினை நிறைவேற்றி உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன் உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன் உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன் உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன் அல்லேலூயா 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 உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா வருத்தங்கள் பசித்தாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் நீடாதே நம்மீனோ நட்டாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீ உண்டு பயமில்லையே உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன் உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன் உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன் உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன் அல்லேலூயா 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 உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா நானிலத்தில் நீ என்றும் ராஜா பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா நானிலத்தில் நீ என்றும் ராஜா உம்மை பாடுவதால் என் தோல்வி இல்லை உம்மை துதிப்பதினால் என் குறைவே இல்லை உம்மை பாடுவதால் என் தோல்வி இல்லை உம்மை துதிப்பதினால் என்னில் அல்லேலூயா 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 உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா ஹalleluya 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 God bless you கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் சமாதானத்துடன் கடந்து செல்லுங்கள் ஆமென்